அந்த ஃபைட் சீன் ஒன்று வரும், வந்து அடிப்பானுங்க. நான் உலகத்துல இந்த மாதிரி ஒரு ஃபைட்டை பார்த்ததே கிடையாது. ஐயோ, நீங்க அதை இந்த படத்தை நீங்க அவசியம் பார்க்கணும். அந்த பொண்ணு பக்கம் பக்கமா எதுவுமே பேசல, ஏன் நான் இவனை விரும்பினேன் அப்படின்னு சொல்லல. ஆனா அந்த ஒரு பார்வை அந்த பெண் கிட்ட இருந்து வெளிப்பட்ட விதம் எனக்கு ஒட்டுமொத்த படத்திலேயே அந்த இடம் ரொம்ப பிடித்த ஒரு இடமாக இருந்தது. படம் ரிலீஸ் ஆகிய பிறகு என்னோட வீட்டில் இருக்கிற ஒரு பையன் கால் பண்ண ரொம்ப ஹாப்பியா அழுது சொன்னான். ஸோ அப்போ நானும் ஹாப்பி. அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு இந்த கதை ஹேர்ட்டாகவும் இருக்கு, அதுலேயே ஹாப்பி. அந்த ரெண்டு கேரக்டர்ஸும் மேல் ஃபீமேல் கேரக்டர்ஸ் லவ் ப்ரப்போஸ் பண்ற ஒரு சீன் இருக்கும். ஆனா அங்க லவ் ப்ரப்போஸ் நடந்திருக்காது, ஆனா லவ் ப்ரப்போஸ் நடக்கும். இங்க 100 கோடி 200 கோடின்னு செலவு பண்ணி நம்ம எடுக்கிற படங்கள் எல்லாரும் திருப்திப்படுத்துதுன்னா கட்டாயமா அது இல்லைன்னு தான் உங்களுக்கே தெரியும். நீங்க உயரத்துக்கு போயிட்டீங்கன்னா கீழே பேசுறது கேலி கிண்டல் எதுவுமே உங்க காதலே விழாது. தோழர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். கூகை திரைப்பட இயக்கம் இலக்கியம் மற்றும் திரைத்துறை சார்ந்த பல நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து வருகிறது. ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிறு முறையே உலக சினிமா திரையிடப்பட்டு அதை பற்றியான கலந்துரையாடல் நிகழ்வும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சிறுகதை கலந்துரையாடல் நிகழ்வும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சினிமாவில் சாதிக்க காத்திருக்கும் தோழர்களுக்கு 7 ஆண்டுகள் முடிந்து 8ஆம் ஆண்டில் செயல்பட்டு கொண்டிருக்கும் கூகை திரைப்பட இயக்கம் சமூக நலனின் அக்கறை செலுத்தும் திரைப்படங்களின் கலந்துரையாடல் நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து வருகிறது. அதன் வரிசையில் இன்று ஒரு ஆர்வமுள்ள நடிகரின் கனவை பற்றியது மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்ளல் மற்றும் கண்ணியத்துக்குமான உலகளாவிய போராட்டத்தை பற்றி பேசிய படம் தலவரா திரைப்படம் குறித்து கலந்துரையாடல் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் தலவரா திரைப்படத்தின் இயக்குனர் அனில்குமார் அவர்களையும், சிறப்பு அழைப்பாளர்கள் இயக்குனர் ஜான் மகேந்திரன் அவர்களையும், இயக்குனர் லெனின் பாரதி, இயக்குனர் சுரேஷ் மாரி, இயக்குனர் தினகரன் சிவலிங்கம், இவங்க வந்துட்டு இருக்காங்க தோழர்கள். எழுத்தாளர் கரண் கார்கி அவர்களையும் மற்றும் திரைக்கதை எழுத்தாளர் ஜா தீபா மற்றும் ஆனந்த் குமரேசன் அவர்களையும் கூகையின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மற்றும் மூத்த பத்திரிகையாளர் குமரேசன் சார் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். திரைப்படம் எல்லாருமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. திரைப்படம் பற்றி சிறப்பு அழைப்பாளர் மற்றும் இயக்குனர் அவங்க பேசுவாங்க. அது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு திரைப்படம் சார்ந்த கேள்விகளை நீங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். முதலாவதாக பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் இலக்கிய விமர்சகர் எழுத்தாளர் குமரேசன் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்த தோழர்களே என்று விழித்து பேசுவது என்பதே ஒரு அருமையான வாய்ப்பு அல்லவா? எல்லா இடங்களிலும் அந்த வாய்ப்பு அமையாதில்லை. இந்த இடத்தில் இந்த நிகழ்வில் இன்று நான் கலந்து கொள்வதில் மூத்த பத்திரிகையாளருக்கான அடையாளம் இப்போதான் வருதுன்னு நினைக்கிறேன். தோழர்களே, இங்கே இந்த நிகழ்வில் பங்கேற்பதில் எனக்கு 3 மகிழ்ச்சிகள் இருக்கின்றன. ஒன்று, கூகை நிகழ்ச்சி என்பதா. ஏனென்றால் உடல் நலிவுற்று படுக்கை ஆவதற்கு முன்னால் தொடர்ச்சியாக இங்கே நடக்கிற அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் வந்திருக்கிறேன். அந்த இயக்குநர்கள் வருவார்கள், எழுத்தாளர்கள் வருவார்கள், பத்திரிகையாளர்கள் வருவார்கள். அவர்களோடலாம் கலந்துரையாடுற வாய்ப்பு கிடைத்து கொண்டே இருந்தது. ஒரு 2.5 ஆண்டுகள் முடக்கி விட்டது அந்த அறுவை சிகிச்சை. அதன் பிறகு இடையில ஒரே ஒரு விசாரணைக்காக வந்து விட்டு சென்றேன். விசாரணை தப்பா அடிச்சுக்காதீங்க, ஒரு விஷயத்தை விசாரிப்பதற்காக வந்து விட்டு சென்றேன். மற்றபடி இங்கே இருக்கிற புத்தகங்களில் என்னுடைய புத்தகங்களும் இருக்கின்றன. நான் எழுதிய புத்தகங்கள் அல்ல, எனக்கு நான் வழங்கிய புத்தகங்களும் இங்கே இருக்கின்றன என்கிற கூடுதல் ஒரு உரிமை உணர்வும் இருக்கிறது. இங்கே வந்தால் திரைப்படங்கள் குறித்த ஆரோக்கியமான சிந்தனைகளோடு திரும்பி செல்ல முடியும் என்கின்ற உத்தரவாதம் இருக்கிறது. ஆகவே அது ஒரு மகிழ்ச்சி. இரண்டாவது, இந்த படம் தமிழில் நம் தலையெழுத்துன்னு சொல்லுவோம். தலையெழுத்து, அவன் தலையெழுத்து நல்லா இருக்கிறான், இவன் தலையெழுத்து இங்கே வந்து அறுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த தலவரா என்கின்ற அந்த படத்தை அதற்கான நிகழ்வு இன்றைக்கு நடக்க இருக்குது என்ற தகவல் சதீஷ் எனக்கு அனுப்பிய உடனே அந்த படத்தை பற்றிய விவரங்களை தேடினேன். ஓடிடியில் வந்திருக்கிறதா என்று விசாரித்தேன்.
பிரேம் ஆமா நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லிச்சு, பார்த்துட்டேன். அதனால அந்த பட வாய்ப்பை சொல்லப்போனால் காலையில் ஒரு கட்டுரை பணி இருந்தது, அதை நிறுத்தி வைத்து விட்டு அந்த படத்தை பார்த்தேன். அதை நிறுத்தி வைத்தது நியாயம் அப்படிங்கிற மன நிறைவை அந்த படம் எனக்கு கொடுத்தது. அதற்காக என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது மகிழ்ச்சியை. மூன்றாவது அது என்னன்னா பாருங்க, இங்கே எனது அருமை தோழர் கரண் கார்கி வருகிறார். இன்னும் அடுத்து லெனின் பாரதி வருவார் என்று அவளோடு இருப்பார். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நல்ல பழக்கமானவங்க. இந்த பொருள் இதனுடைய பொருள் இங்கே பங்கேற்றிருக்கிற மற்ற ஆளுமைகளை பற்றி எனக்கு அறிமுகம் இல்லாதனால் குறிப்பிடவில்லையே தவிர, இவர்களோடு எப்போவுமே உரையாடுவதும் இவர்கள் கூறுகிற விஷயங்களை கடத்தி கொண்டு போவதும் என்னுடைய தொழில் தர்மம். ஏன்னா கட்டுரையாளன் என்கிற முறையில் அதை எப்பயாவது பயன்படுத்துவேன் நான். ஆக இந்த விதமாக 3 மகிழ்ச்சிகளுக்கும் உரிய நிகழ்வாக இன்றைய சந்திப்பை நான் பார்க்கிறேன். இந்த படத்தை நான் இன்று பார்த்தேன். பார்த்த பிறகு ஏற்பட்ட சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு நிச்சயமாக இது ஒரு மாறுபட்ட ஒரு கதை மாந்தரை, சொல்லப்போனால் கதை நாயகனை முன்வைக்கிற ஒரு படம். பொதுவாக ஏதோ ஒரு உடல் சார்ந்து அல்லது மனம் சார்ந்தும் கூட குறைபாடு உள்ள அல்லது ஊனம் உள்ள என்றெல்லாம் அடையாளப்படுத்துகிறவர்களை பற்றிய படங்கள் அடிக்கடி வருகின்றன. ஆரோக்கியமான படங்கள் வருகின்றன நிறைய. சொல்லப்போனால் அண்மையில் கூட ஒரு படம் பார்த்து ஒரு முழு கூட்டமே இந்த ஆர்டிசம் உள்ளிட்ட மன வளர்ச்சி குன்றிய பிரச்சனை உள்ளாக இருப்பார்கள். அவருடைய ஆளுமை என்ன, உண்மையிலே அந்த மாற்றுத்திறன் என்பதற்கான பொருள் என்ன என்று சொல்லக்கூடிய ஒரு படத்தை அண்மையில தான் பார்த்தேன். அது குறித்து எழுதி அனுப்பினேன். அப்படிப்பட்ட படங்கள் நிறைய வருகின்றன. ஆனால் இது ஒரு தோற்றம் சார்ந்த, தோற்றத்திற்கே முதலிடம் கொடுக்கின்ற திரையுலகில் அது முக்கியம் இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட ஒருவனை அந்த தோற்றம் சார்ந்த சவால் உள்ள ஒருவன், அப்படித்தான் சொல்லணும், தோற்றம் சார்ந்த சவால், அப்படிப்பட்ட ஒருவனை கதை நாயகனாக மாற்றி அவனுடைய பிரச்சனையை அவன் அதை எப்படி எதிர்கொள்கிறான் என்பதையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிற படம். ஒரு வகையில் பார்த்தா என்னுடைய சொந்தக்காரனை பற்றிய படம் பார்த்துங்க. அது அந்த அடையாளங்கள் எனக்கும் இருக்கின்றன, முகத்தில் இருக்கின்றன, கொஞ்சம் உள்ளே இருக்கு, வலிச்சாதான் அது தெரியும். இது சம்பந்தமாக ஒரு சொந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நண்பர் என்னோட வந்து கேட்கிறார், இந்த இதுக்கெல்லாம் மருந்து இருக்க, நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலையா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், தொடக்கத்தில் மருந்து எடுத்துக்கலாமான்னு தோணுச்சு. அப்போ எங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், இதனால் உனக்கு என்ன பிரச்சனை, வலிக்குதா, இல்லை, வேலை செய்ய முடியலையா, இல்லை, அப்புறம் என்ன பேசாமல் போ, இதை பற்றி கவலைப்பட்டுருந்தா உடம்பு பூரா பறைவிடுனார். அந்த மிரட்டல் போதாத நமக்கு ஒதுங்கி வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் யோசிக்கிறேன், கிட்டத்தட்ட 40 வயதில் எனக்கு தொடங்கிச்சு. இப்போ லேசாக இங்கே வந்தது, இங்கே வந்தது, அதையெல்லாம் அந்த 40 வயது அந்த தாடியோடு எனக்கு பார்க்குற போது எனக்கு ஒரு புதிய தோற்ற பொழிவை அது கொடுப்பதாக எடுத்துக்கொண்டேன். இதை அந்த நண்பர்கிட்ட நான் சொல்கிறேன், எப்படி இதை எதிர்கொண்டு கேட்கும்போது இது ஒரு தோற்ற பொழிவை எனக்கு தருவதாக எடுத்துக்கொண்டேன்னு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. சில மாதங்களில் அவர் கேமராவோட வீட்டுக்கு வந்துட்டார். அவர் வந்து ஒரு ஆவணப்படம் தயாரிக்கிறார், இதை பற்றிய இந்த விட்டில்கோ இஷ்யூவை பற்றிய ஒரு ஆவணப்படம் தயாரிக்கிறார். அதில் நீங்கள் சொன்ன அந்த கருத்து நம்பிக்கை விட்டுவதாக இருக்கார், அப்படியே சொல்லுங்கன்னார். விடுவேனா நான் அந்த வாய்ப்பை சொன்னேன். அது ஆவணப்படமாக வந்தது. அப்புறம் அந்த படத்தை தயாரித்தவர் யார் என்றால், அது முக்கியம், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், சென்னையினுடைய முக்கியமாக இந்த விட்டில்கோ பிரச்சனையை கையாண்டு கொண்டிருக்கிற, அவர் சரியான வழிகாட்டி கொண்டிருக்கிற, ஆனால் தன் உடல் முழுக்க அந்த விட்டில்கோவை வாங்கி வைத்திருக்கிற, ஆனால் சரியான சிகிச்சையை கொடுத்து அதற்கு நம்பிக்கை அளித்துக் கொண்டிருக்கிற, இன்னும் சொல்ல போனால் இந்த விட்டில்கோ பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனமாவது என்பதே ஒரு சவால். ஆணுக்கு கொஞ்சம் குறைந்த சவால், பெண்ணாக இருந்தால் கூடுதல் சவால். அந்த கூடுதல் சவால்ங்கிறது எப்படின்னாக்கா கூடுதல் டவுரியில் போய் முடியாது. வழக்கமான பொண்ணுக்கு 1 லட்சம்னா இது கொஞ்சம் ரேட் அதிகங்க அப்படின்னு தான். அப்படிப்பட்ட அநீதிகள்லாம் உள்ள விஷயம் இது. ஆக அவர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை அளிக்கிற விதமாக மாவட்டந்தோறும் இந்த விட்டில்கோ சவால் உள்ளவர்களுக்காகவே சுயவரம் நடத்தி கொண்டிருப்பவர். அந்த அப்படிப்பட்ட சில நிகழ்வுகளுக்கு சென்றிருக்கிறேன். ஆண்கள் பெண்கள் எல்லாரும் அதை துணிந்து வருகிறார்கள், பேசுகிற தங்களுடைய இணையை தேர்ந்தெடுக்கிறார்கள்.
அவர் தான் நண்பர் உமாபதி. நீங்கள் பல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கணும். கண்டிப்பாக சந்திங்க அவரை. அவருக்கும் நான் உங்களை பற்றி தகவல் தெரிவிக்கிறேன். இன்னும் ஒரு கூடுதல் தகவல் சொல்கிறேன். தமிழில் முதலில் இதை வெண்குஷ்டம் என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் அவர் அது ஒரு போராட்டமாகவே அறிவித்தார். இது என்னடா வெண்குஷ்டம் சொல்கிறீங்க, வெண் புள்ளிகள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ளேர் பண்ணி ஒரு போராட்ட இயக்கமாக நடத்தி நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி அரசாங்கத்தின் கதவுகளை தட்டி அதிகாரப்பூர்வமாக அரசியலிலேயே விட்டில்கோ என்பதற்கு வெண் புள்ளிகள் என்று சேர்க்க வைத்தார். இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் பூரா அது வெண்புள்ளிகள் என்று தான் அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்டவர் எனக்கு நெருங்கிய நண்பராக இருக்கிறார் என்பது கூடுதலாக எனக்கு பெருமை. அவர் தான் அந்த ஆவணப்படத்தையும் தயாரித்தார். இப்படிப்பட்ட சொந்த கதைன்னு சொல்லிக்கிறேன். இதான எனக்கு வாய்ப்பு. இப்போ இந்த படத்தில் அதை நான் கவனித்தேன். நான் சொன்னேன் அது இயல்பாக எடுத்துக்கொள்வது என்பது. இதில் அவனும் அது இயல்பாக எடுத்துக்கிறான். அந்த சுதீஷ் பேர் என்ன, ஜோதிஷ், அவனும் அதை ரொம்ப இயல்பாக எடுத்துக்கிறான். ரொம்ப ஆர்டிக்கல் அதை பற்றி. அதே மாதிரி நண்பர்களும் ரொம்ப அதை பற்றி அதை சொல்லி தான் அடையாளப்படுத்தி கூப்பிடுவாங்க. ஆனால் அதை ஒரு கேலியாகவோ இலக்காரமாகவோ அல்ல, ரொம்ப இயல்பா. இவரை தாடிக்காரர், என்னையோட தங்க ஒருத்தர் இருக்காரு, தாடிக்காரர் சொல்கிற மாதிரி, இந்த உயரமான ஆளுன்னு சொல்கிற மாதிரி, கொஞ்சம் குள்ளமான ஆளுன்னு சொல்கிற மாதிரி, இந்த புள்ளி உள்ள ஆளு அப்படின்னு இங்கிலீஷில் ஸ்பாட்டின்னு அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க. மலையாளத்தில் பாண்டாவா? சரி, அந்த மாதிரி பாருங்க. படத்தை எப்படி கவனிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஆக இந்த அப்படிப்பட்ட அந்த நிலைமையில அந்த நண்பர்களும் இயல்பாக அப்படி கேள்வி, நண்பர்கள்னால அதானே எவ்வளவுக்குள்ள உரிமையும் நண்பனுக்காக. ஏன்னா எந்த அளவுக்கு நண்பர்கள் அவனுக்காக துணிவார் என்பதுக்கு கடைசி ஒரு ஷாட் வச்சிருப்பார். ஏன்னா அடி நம்ம நெத்தியில் வந்து அடிக்கும். அதை எதுக்கு நான் சொல்ல மாட்டேன், பலரும் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக அடுத்தவங்கெல்லாம் அதை ரெஃபர் பண்ணுவாங்க. அப்போ அந்த நண்பர்கள் அதற்கும் தயாராக இருப்பார்கள். ஆனால் இயல்பு வாழ்க்கையில் ஒருத்தர் கேலி பண்ணிட்டு காலை வாரிக்கிட்டு அப்படியும் இருக்கிறார்கள். அப்படி அந்த இயல்புத்தன்மை இந்த படத்துடைய முக்கியமான அம்சம் என்று நான் பார்க்கிறேன். அடுத்து அந்த காதலி தருகின்ற ஊக்கம், கம்ஃபர்ட், அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அதில் சொல்லப்போனால் அவனுக்கு சோர்வடைகிற போதெல்லாம் அவள் தான் தூண்டி விடுறான். என்ன இது ஒரு இஷ்யூவா அது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் வந்து சப்டைட்டில் மூலமாக தான் படிக்க வேண்டியதுனால அந்த ஒரிஜினல் மலையாளத்தை சுவைக்கிற வாய்ப்பு எனக்கு இல்லை. ஆனாலும் கூட புரிந்து கொள்ள முடியும். அந்த உணர்வு சார்ந்து என்னை பார்க்கறதுனால அது புரிந்து கொள்ள முடிந்தது. அவள் கொடுக்குற அந்த கம்ஃபர்ட் என்பது மிக முக்கியமான. அதற்கு ஒரு ஷாட் வருவார், அதுக்கான உச்சமாக ஒரு காட்சி வைத்திருப்பார். அவன் வந்து பலரும் கடைசியில் அவனை ஒரு மாதிரியா கைவிடுற மாதிரி பேசி அம்மாவே ஒரு மாதிரியா பேசிடுவான். அம்மாவே அப்படி பேசுனதுக்கு அப்புறம் நொந்து போய் அவன் வீட்டை விட்டு வெளியேறி வழக்கமாக ஒரு இடத்துல போய் அந்த ஒரு உயரமான அந்த தண்ணீர் தொட்டி அந்த மேடையில் போய் உட்காந்து தன்னுடைய உடம்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சொரிஞ்சு ரத்தம் வர்ற அளவுக்கு சொரிஞ்சுக்குவான். சொரிஞ்சிட்டு அப்படியே சோர்ந்து விழுந்துருவான், சாஞ்சிடுவான். இவனை தேடுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு ஊகம் வரும், யார் காதலிக்கு. அவன் நேரம் அங்கே போய் பார்த்தா அவன் எதிர்பார்த்த மாதிரி அங்கே இருப்பான். போய் திட்டுவா, என்னடா அது, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நீ, என்ன ஆகிப்போச்சு, இதெல்லாம் வந்து நிற்கிறான்னு. அது சும்மாவே அழுதுகிட்டு இருக்கிறான். இவன் வர வந்து குத்தி காட்டுறாளா? அந்த காட்சியை மற்றவர்கள் எடுத்திருந்தால் எப்படி இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். அவன் அழுகிறத பார்த்து அவன் அணைச்சிக்குவா, கம்ஃபர்ட் கொடுப்பா. இங்கே அப்படி இல்லை, ஏங்கி போல அவனுடைய மனம் அவளை கட்டி பிடிச்சிக்கும். அப்பா நான் இப்போதாங்க வந்து அந்த ஷாட் பார்க்குறேன். காதலி தான் கடைசி வரைக்கும் வந்து தேடுறேன், நான் நாடுற ஒன்று அப்படிங்கிற உணர்வை ஆகா அந்த இடம் வெளிப்படுத்தி இருக்கும். அதற்காகவும் மனமருந்து பாராட்டுகிறேன். அப்புறம் நான் சொன்னேன் அது எப்படி பலருக்கும் சவாலாக இருக்கிறது அப்படிலாம் அந்த உமாபதியை பற்றிலாம் சொன்னேன். சொல்லப்போனால் இது வந்து அந்த வெட்டில்கோ அந்த வெண்புள்ளிகள் பிரச்சனை உள்ளவர்களுக்காக மட்டும் இல்லை, அவர்களை சார்ந்து இப்படிப்பட்ட சவால்கள் உள்ள அனைவரையும் நாம் இயல்பு மனிதர்களாக நம்மோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற, அவர்களுக்கு நீங்கள் இயல்பு மனிதராக இருங்கள் என்று எடுத்து சொல்லுகின்ற படமாக நான் பார்க்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஒரு தங்கச்சி கேரக்டர் வரும், அவனுடைய தங்கை. அவன் எதுக்கு வர்றா, அவனால் இந்த கதைக்கு என்ன பயன் அப்படி நமக்கு இந்த விமர்சன புத்தின்னு ஒன்று இருக்குல்ல, அது கூட அதில் நம்மள
அது யோசிக்க வைக்குது. தேவையில்லாமல் வருதோ, இந்த 2.5 மணி நேரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறக்கா அப்படி ஒரு அந்த காட்சியில் வருதோன்னு யோசிக்கிறேன். அப்புறம் ஃபர்தராக யோசிக்கும்போது கடைசி கட்டத்தில் வரும்போது தான் முதல்ல அவள் காதல் திருமணம் செய்து கொள்கிறாள். அதனால் அம்மாவுடைய வெறுப்புக்கு உள்ளாகிறாள். அம்மாவின் அன்பை இழக்கிறாள். அப்பங்கார அட்ஜஸ்ட்மெண்ட்டு போயிடுறான், ஆனால் அம்மாவுடைய அன்பை இழக்கிறாள். அதுக்கப்புறம் நிலைமையெல்லாம் கொஞ்சம் சீரடைஞ்சு வருகிற போது காதலனையே இழக்கிறாள், கணவனையே இழக்கிறாள். அப்படிங்கிற போது ஏன் அதனால என்ன அந்த சோகத்தை ஏன் வலிந்து திணிக்கணும் அப்படி யோசிக்கிறேன். அப்போ தான் எனக்கு தோணுகிறது, அவள் அப்பேற்பட்ட இழப்புகளை எதிர்கொண்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த காட்சியில் ரொம்ப இயல்பாக பேசிக்கிட்டு இருப்பா. அவன்கிட்ட, தம்பிக்கிட்ட, அண்ணங்காரர்கிட்ட, மற்றவன் குடும்பத்தோட, பக்கத்து வீட்டுக்காரங்களோட. இவ்வளவு பெரிய இழப்புகளை சந்தித்தவள் இவ்வளவு இயல்பாக இருக்கவும் உனக்கு என்னடா வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கின்ற இணைப்புகளாக அதை நான் பார்க்குறேன். இதுதான் ஒரு கலையினுடைய கூறு. நான் எடுத்து நான் ஒரு விமர்சனாக இருக்கனால அது வாய் தவறி இதெல்லாம் சொல்லி தொலைகிறேன். ஆனால் அப்படி ஒரு கலை படைப்பு அப்படியெல்லாம் இதன் மூலமாக நான் சொல்ல வருவது யாதனின் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காது. ஆனால் அதன் மூலமாக அது சொல்ல வருவது யாதனின் என்பது மனசுக்குள்ள வந்து நச்சும், அப்படியே குத்தும், மலரும். அதை இந்த படம் செய்திருக்கிறது. அதற்காகவும் ஒரு கலைப்படைப்பு என்கிற முறையிலும் நான் பாராட்டுகிறேன். அப்புறம் என்னை அறிமுகப்படுத்துகிற போது திரைப்பட விமர்சகர்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு ஒரு பெருமையை, அந்த பேரை நான் காப்பாற்றிக்கணும்ல. அதற்காக என் மனதில் பட்ட சில கருத்துக்களை ஆரோக்கியமாக எடுத்துக்கொள்ளுகிற இடம் இது அப்படிங்கிற நம்பிக்கையோட, குறிப்பாக நம்ம இயக்குனர் அப்படித்தான் எடுத்துக்கொள்வாருங்கிற எதிர்பார்ப்போட, என்னவென்றால் இந்த இவ்வளவு இருக்குன்னு என்றால் கூட ஒரு விதமான ஹிந்து பத்திரிகையில் அவர் கொடுத்த பேட்டியை நான் படித்தேன். அதில் ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருந்தார். இவ்வளவு கிரிட்டிக்கல் அக்ளைம்ஸ் இவ்வளவு கிடைச்சிருக்கு, விமர்சன பூர்வமாக இவ்வளவு பாராட்டுதலையும் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது, ஆனாலும் திரையரங்கில் எதிர்பார்த்த அளவுக்கு அது வெற்றி அடையவில்லையே அப்படிங்கிற வருத்தத்தை ஒரு இயக்குனர், அவர் படைப்பாளிக்கே உரிய வருத்தத்தை அவங்க பதிவு செஞ்சிருக்கிறார். அவர் சொல்கிறார், என்னன்னா என்னுடைய தயாரிப்பாளர் அவர் இதை அடுத்தடுத்து இதே போன்ற படங்கள் கொடுப்பதற்காக முன் வரணும்ல அப்படிங்கிற கவலை. அது மாதிரி இந்த படக்குழுவை சேர்ந்த இன்னொரு நண்பரும் கூட அதே போன்ற அவர் இன்ஸ்டாவில் அப்படியே போட்டிருந்தாரான், ஓடிடியில் வருது ஆனால் அதில் பார்க்காதீங்க, தேட்டரில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பதிவே போட்டிருந்தாருன்னு நான் படித்தேன். ஆனால் அதில் ஏன் அப்படிங்கிற கேள்வியை நான் உள்ளடக்கி பார்க்குற போது எனக்கு இன்னும் கொஞ்சம் செய்நேர்த்தியோன்னா என்னென்னா, உதாரணமாக அவனை இயல்பான அவனாக காட்டுறாங்கல்ல, மற்றவர்கள் வெவ்வேறு கோணத்தில் இருக்கலாம், என்னுடைய கோணத்தில் ரொம்ப ரொம்ப இயல்பாக எடுத்துக்கிறான். அப்படிங்கிற போது அவன் இதனால் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் சந்திப்பதாக படத்தில் வரல. அப்போ பார்வையாளருக்கு ஒரு பரபரப்பு தொட்டிக்கொள்ளணும்ல, ஒரு கவலை தொற்றிக்கொள்ள வேண்டும்ல, என்ன ஆகுமோ, எப்படி ஆகும் கொடுக்க நம்ம தெரிஞ்சு போயிடும். ஏன்னா இந்த மாதிரி படங்களில் கடைசியாக இப்படி தான் முடியும், இப்படி ஒரு பாசிட்டிவ் எண்டிங் கிடைக்கணும் ஒரு எதிர்பார்ப்பு வந்துடும். ஆனால் அதை நோக்கி எப்படி செல்கிறார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் கூடவே இணைஞ்சே வரும். அது இதில் அப்படி உருவாக்கப்படவில்லையோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கிறது. அந்த கதையோட்டமாக அவனுடைய பிரச்சனை இயல்பான பிரச்சனை, அவன் இயல்பாக எடுத்துக்கொள்கிற பிரச்சனை அப்படியே சொல்லிவிட்டதால், அப்படி இயல்பாக ஒன்று இருக்கிற போது அது என்ன ஒரு இஷ்யூ, அதில் என்ன கதைக்கான விஷயம் என்ன இருக்கிறது, ஒரு பரபரப்பு, ஒரு விறுவிறுப்பு என்பது என்ன இருக்கிறது என்ற கேள்வி அப்படிப்பட்ட படங்களாகவே பார்த்து வந்திருக்கிற ஒரு ரசிக மட்டத்தில் இருந்திருக்கக்கூடும் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா நம்ம மக்கள் அப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த உண்மையும் இருக்குது. அதனால தானே புதிய சவாலுக்கான படங்கள் வருகிற போதெல்லாம் இதை சந்தித்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது இல்லை. அப்போ கொஞ்சம் மக்களுக்கு ஏற்ற மாதிரியும் சொல்லணும் அப்படிங்கிற முயற்சியும் தேவைப்படுகிறது. அப்படிங்கிற கோணத்தில் மட்டும்தான் இதை சொல்கிறேன். ஆக அது சீரியஸாக, அதனால தான் அந்த சீரியஸ்னஸ் என்பதை இன்னும் கரெக்டாக, இன்னும் கூர்மையாக வெளிப்படுத்தி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. மற்றபடி அதாவது இதை அந்த நான் சொன்னேன்ல, அந்த ஹிந்துவில் படித்த அந்த பேட்டியினுடைய தாக்கமாக தான் இதை நான் சொல்கிறேன். இறுதியாக அது முடிக்கிறதுக்காக எங்களுக்கும் ஒரு நாயகம் கொடுத்த இயக்குனருக்கும் அதை ஊக்குவித்த இப்படி படம் எடுக்கலாம் என்று முன்வந்த தயாரிப்பாளருக்கும் படக்குழுவினருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளையும்
வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உருவத்தாக்குகிறேன். அடுத்ததாக பேசுவதற்கு சச்சின் திரைப்படத்தின் இயக்குனர் ஜான் மகேந்திரன் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். முதல்ல கூகை திரைப்பட இயக்கத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா வந்து அப்பா உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணாங்களோ அதை விட ஒரு 10 மடங்கு இன்னைக்கு கூகை திரைப்பட இயக்கம் பண்ணியிருக்கு. ஏன்னா அப்பா உயிரோடு இருக்கும்போதெல்லாம் வந்து ஒரு லேட் நைட் எனக்கு கால் வருதுனாலே ஒரு பயம் வரும். நிச்சயமா ஏதோ ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டு அந்த டைரக்டரோட நம்பரை கேட்டு ஃபோன் பண்றாங்கன்னு எனக்கு ஒரு திகில் வராது. 11:30 மணி 12:30 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, ஜான் எனக்கு எப்படியாவது டைரக்டர் நம்பர் வாங்கி கொடு, இப்போ 11:30 மணி ஆச்சுப்பா, இல்லை 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 எனக்கு இப்போவே நான் பேசணும்னு சொல்லிட்டு பேசி முடிச்சு பாராட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அப்பா படுப்பாங்க. ஸோ எனக்கு நல்ல படங்கள் அதுக்கப்புறம் அப்பா இறந்ததுக்கப்புறம் நல்ல படங்கள் பார்க்கும் போதெல்லாம் இந்த கால் வரலையேன்றது, இந்த படம் பார்த்துருந்தா நிச்சயம் கால் வந்திருக்கும்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் எனக்கு தோணும். அப்படி தோணுன ஒரு படம் தான் தலைவரன். ஐயோ இது பார்த்துருந்தா அப்பா லேட் நைட் கால் பண்ணி எனக்கு அகிலோட நம்பரை வாங்கி கூட நான் பேசணும்னு சொல்லி இருப்பாங்களே அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அடிக்கடி நல்ல படங்கள் வந்து அப்பா ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். அதனால வந்து அன்னைக்கு அப்பா பண்ணதை இன்னைக்கு வந்து கூகை திரைப்பட இயக்கம் மூலமா வந்து அகிலுக்கு பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு நான் கொஞ்சம் கம்மியாவே பேசிக்கிறேன். ஏன்னா ஒரு இதே மாதிரி கூகை செஷன் வந்து எங்க வீட்டில் டின்னர் வச்சு நான் அகிலோட முடிச்சிட்டேன். குடும்பமா வச்சு குமுறுன்னு இந்த படத்தை பத்தி பொழுது தள்ளி பேசி அவரு ஐயோ அம்மான்னு கதறி ஓடுற மாதிரி ஆயிட்டாரு. அவரு நிறைய விஷயங்கள் இருக்கு அவருக்கு இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு. அவருக்கு எப்படி இந்த ஸ்பார்க் ஆரிஜினேட் ஆச்சு, எப்படி மருவி இந்த தலைவரவா படமா வந்துச்சுன்றதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் வச்சிருக்காரு. இந்த படத்துல எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு, ஒரு டேக்அவே இருந்துச்சு, லேர்னிங் மூமெண்டா இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஸ்கிரீன் பிளே பத்தி பேசும்போது. அப்ப பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நான் அப்படி கூட்டம் போக்கில் எனக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு தலையை மட்டும் ஆடிட்டு வந்துருவேன். நான் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரியாது. எனக்கு அப்படி அப்பா சொன்ன விஷயத்த தலைவரா படம் பார்க்கும்போது ஓ இதுதான் அப்பா அன்னைக்கு சொன்னாங்களான்றது எனக்கு வந்து புரிய வச்ச ஒரு படம் தலைவரா. அதுக்கு தான் வந்து நான் வீடியோ போடும்போது தலைவரால் எனக்கு வந்து இந்த ரைட்டிங் ரொம்ப பிடிச்சது. ரைட்டிங் ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க எல்லாருக்குமே சொல்றேன். நான் அப்பா சொல்லுவாங்க, டே ஒரு கதை எழுதும் போது நீ படத்துல யூஸ் பண்றியோ இல்லையோ, வருதோ வரலையோ, ஒரு கேரக்டரை பத்தின ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுது. தனித்தனியா இவங்க யாரு, அது எவ்வளவு வந்து படத்துல வரப்போகுது, சீன்ல யூஸ் பண்ண போற டைலாக் யூஸ் பண்ண, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். உனக்கு அந்த கதாபாத்திரத்தை பத்தின ஒரு புரிதலுக்காக டோட்டலா இவன் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா, தனி பையனா, அவன் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானா, தனியா இருப்பானா, அதிகம் பேசுவானா, இல்லை ரொம்ப பேச மாட்டான், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசி நறுக்குன்னு பேசிடுவான், இப்படி அவனை பத்தின ஒரு டோட்டல் ஒன்று எழுதுனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சீன்ல நச்சுன்னு ஒரு டயலாக் வரும். அந்த டோட்டல் ஆட்டோபயோகிராஃபியோடைய கிளிம்ஸ் மாதிரி வரும்ன்ட்டு எனக்கு இந்த படத்துல வந்து தேவதர்ஷினி கேரக்டர் நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தேவதர்ஷினி கேரக்டர் வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு ஐ கான்டாக்ட் வச்சுக்கவே மாட்டாங்க. நீங்க பார்த்துட்டு கவனிச்சிங்களான்னு தெரியல, அது எதேச்சியா நடந்ததா, அவங்களா பண்ணாங்களா, டைரக்டர் சொன்னாரான்னு சொல்லிட்டு நான் அப்பதான் அகில்கிட்ட கேட்டேன். நான் அவங்க நிறைய முக்கியமான சில விஷயங்களை பேசும்போது ஐ கான்டாக்ட்ல வரமாட்டாங்க, வேற எங்கேயோ பார்த்துட்டே பேசிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரேரா தான் ஐ கான்டாக்ட்ல வருவாங்க. அப்படி அவங்க வந்து கடைசியா வந்து ஒரு இடத்துல வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க பையன்கிட்ட பேசுவாங்க, கிடைக்காதுன்னு நினைச்சு போட கிடைக்கும்னுவாங்க. எனக்கு அந்த டைலாக் கேட்ட உடனே எப்படி இந்த டைலாக் லேண்ட் ஆனாரு அப்படின்னு, கிடைக்காதுன்னு நினைச்சுப்போ கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்ப இவங்க சின்ன வயசுல இருந்தே எத்தனை விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைச்சு கிடைக்காம போய் ஏமாந்து இப்படி ஒரு பையன் பிறந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு டிஃபிஷிட்டோட பையன் பிறந்து இவன் லைஃப்ல எப்படி ஃபேஸ் பண்ண போறான், அதுவும் நடிகனாகனு ஆசைப்படுறானே, இவனும் நம்மள மாதிரி தோத்துருவானோ அப்படின்ற டோட்டலோடைய ஜிஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைலாக். அது எனக்கு என்னன்னா அகில்கிட்ட நான் தான் ஃபீல் பண்ண, இவ்வளோ யங்கேஜ்ல வந்து எப்படி அந்த மாதிரி ஒரு 50+ இருக்கிற கேரக்டரோடைய ஒரு இதை டிராவல் பண்ணி அந்த டைலாக்ல லேண்ட் ஆனாரு. நிறைய இடத்துல படத்துல வந்து நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த படத்துல வந்து அந்த சீன்ஸ் டிசைன் பண்ண விதமே நல்லா இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 கேரக்டர்ஸும் மேல் ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ற ஒரு சீன் இருக்கும். ஆனா அங்க லவ் ப்ரப்போஸ் நடந்திருக்காது, ஆனா வந்து லவ் ப்ரப்போஸ் நடக்கும். ஞாபகம் உங்களுக்கு சீன் எப்படி டிசைன் பண்ணாங்கன்னு. அதாவது அவர் வந்து ஸ்கூல் டைம்ல வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணதை பத்தி பேசிட்டு இருப்பாரு. பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா இனிஷியலா இருந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டார்ட் ஆனது அந்த பொண்ணு என்ன விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு, நான் விட்டுட்டு போக மாட்டேன்னுவாங்க. நான் விட்டுட்டு போக மாட்டேன். எனக்கு ஒரு லவ் இப்படி கூட சொல்லலாமா, ஐ லவ் யூன்னு சொல்லி தான் ஐ லவ் கிடையாது. நான் விட்டுட்டு போனேன்னு சொன்னோன்னே எனக்கு நிறைய இடங்கள்ல வந்து அதான் சொல்றேன், சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லிலாம் வந்து பாராட்டி திருப்திப்படுத்த முடியாது. ஒரு 4-5 கெட்ட வார்த்தை சொல்லி தான் வந்து ஒரு அப்பதான் நம்மளுக்கே மனசார திரும்பி நல்லா பாராட்ட வேண்டாம். ஒரு கெட்ட அது மாதிரிதான் வந்து நான் அகில வந்துட்டு என்ன பண்ண விசிஸ்ட புலம்பிட்டே இருந்தேன். ஐயோ இது பாரு கவனிச்சியா, அந்த பியூட்டி கவனிச்சியான்னு. படம் எடுக்காது. இப்ப சாரே ஒரு மென்ஷன் பண்ணாரு, அவன் அட்மோஸ்ட் ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும்போது உச்சகட்டமா வந்து அந்த இடத்துல பார்த்தா சைலன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிருப்பாரு. ஜஸ்ட் ஒரே ஒரு ஹக்கு தான். ஹக்குக்கு மீறி என்ன பேசுற போறீங்க நீங்க, ஹக்குக்கு மீறி என்ன ஒரு பெரிய ஒரு சோலியஸ் கொடுத்துட போறீங்க. இது மாதிரி படம் எடுக்க வந்து எனக்கு வந்து
இந்த சீனை டிசைன் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தா அப்பா இருந்திருந்தா நிச்சயமாக வந்து அகில்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க. அது வந்து ஐ எம் வெரி ஷுவர். இதுக்கப்புறம் என்னென்னா வந்து சரி எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா போட்ட வீடியோனால வந்து நல்ல வேளை அவர் சென்னையில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இம்மிடியட்டாக இந்த மாதிரி ஒரு இது நடத்திருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. கேரளாவில் பண்ணாதது நம்ம பண்ணிட்டோன்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு கூகை. நான் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல, ஏன்னா இங்கே பேசி நீங்கள் தோண்டி எடுக்க வேண்டிய ஆள் வந்து அகில் தான் அது. ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் அகில் பேசணும் அது. எனிவே தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அடுத்ததாக பேசுவதற்கு கருப்பர் நகரம், சட்டைக்காரி, அறுபடும் விலங்கு, ஒற்றைப்பல், கருப்பு விதைகள், திருடர்களின் கைகள் மென்மையானவை வருகிறார்கள் போன்ற பல புத்தகங்களை எழுதிய எழுத்தாளர் கரண்காரி அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். தோழர்களுக்கும் வணக்கம். எல்லாம் பெரிய பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர்களை உட்கார வச்சு நான் பேசணும். எல்லாம் பிராக்டிஸ்டு பிசாசுங்க எல்லாருமே. சரி, ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல புத்தகம் வருதுனாக்கா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி ஒருவேளை நான் படிச்சுட்டு இருக்கிறேன்னு நம்புவாங்க போல எல்லாரும். அதனால என்ன கேட்பாங்க, நான் கண்டிப்பாக படிச்சிருக்க மாட்டேன், அவங்க சொன்ன பிறகு தான் வாசிப்பேன். அதே போல் இந்த படத்தையே நான் பார்த்துருப்பேன் அப்படின்ற நம்பிக்கையில் தோழர்கள் வந்து நீங்கள் இந்த படத்தை பேசணும்னா, நான் அப்படி ஒரு படத்தை கேள்விப்படலைன்னு சொன்னால் நான் வந்து போட்டுறேன். நீங்கள் வந்து தோழர்கள் இந்த மாதிரிலாம் வராங்கன்னு என்னடா இதுன்ட்டு நேட்டாக இப்போ தான் போய் படம் பார்த்தேனே. நான் பார்த்துட்டு உண்மையாகவே ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. ஏன்னா அதை எனக்கு வந்து வெண்புள்ளிகள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நான் அந்த மாதிரியான மனநிலையில் உள்ளவன். எப்போவுமே வந்து ஒரு 20-28 வயசு வரைக்குமே நான் ரொம்ப ஒதுங்கியே இருப்பேன். யார் கூடவும் பெருசாக கனெக்ட் ஆக மாட்டேன். ஏன்னா கடைசி இடத்துல நிற்கிறதுல தான் என் மனமே இருக்கும் எப்போவுமே. ஏன்னா குழந்தையிலேருந்தே அது எனக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. நகம் கடிக்கிறது, ஒரு மாதிரி பதட்டத்திலே இருப்பேன். ஆனால் எல்லாமே தெரியும், ஆனால் முன்னாடி போய் சொல்ல முடியாது. அப்போ யார் வந்து நம்மளை அரவணைச்சி கொண்டு போவாங்கன்னே இருக்காது. வீட்லேயே ஒன்றுனாக்கா நம்ம இந்த பதட்டத்திலேயே நிறைய தப்புகளை பண்ணிவிடுவோம். பதட்டமே ஒரு சில தவறுகளை செய்கிறதுக்கான தவறுல நான் சின்னதாக வந்து ஒரு சிறுபிள்ளத்தனமான விஷயங்கள் தான். அது எல்லாமே சச்சரவுக்குள்ளாகிக்கிட்டே இருக்கும். இப்போ அதை வந்து ஒரு கேரக்டர் வந்து அரவணைக்கிற ஒரு படமாக நான் இதை பார்த்தேன். உண்மையாகவே வந்து நண்பர்களும் சரி, ஒரு இடத்துல தான் பகடி பண்ணுறாங்க அவனை பாண்டுன்னு சொல்லிட்டு. மற்றபடி அந்த லவ் போர்ஷன்லாம் வந்து டைரக்டர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் ஒரு சின்ன கோட்டோவியம் தான், ஆனால் உலகின் ஆகச்சிறந்த ஒரு காதலை வந்து சொல்றது அது மாதிரிலாம் நடக்குமானே தெரியாது. ஏன்னா அது ஒரு பெரிய அதிசயம் தான் அது. அப்படி ஒரு பண்ணு. ஏன்னா எல்லாருமே ரொம்ப உண்மையான ஹீரோக்கள்லாம் அதில் இருப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை தான் அந்த பெண்ணு வந்து அரவணைப்பாங்க. அதுவும் வந்து இப்போ இயக்குனர் சொன்னது போல சூப்பராக சொன்னார். அவங்க வந்து கடைசியாக அவன் காதலெல்லாம் சொல்லினே இருப்பான். நமக்கே வருத்தமாக இருக்கு, என்னடா லூசு இப்போதான் அவளே வந்து கதவை சாத்துறா, இவன் போய் இதெல்லாம் பண்ணுகிறான்னா அவ கரெக்டாக சொல்லுவா, இல்லை நான் வந்து அந்த மாதிரி விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்றது. அது ஏதோ காலத்தின் குரல் போல கேட்டிருக்கும் போல இருக்குது அவனுக்கு. அவன் டக்குன்னு அமைதியாக போயிடுவான் அவன். அது ரொம்ப மெச்சூர்டான இது. அந்த ஃபைட் சீன் ஒன்று வரும், வந்து அடிப்பானுங்க. நான் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபைட்டை பார்த்ததே கிடையாது. ஐயோ, நீங்க இந்த படத்தை நீங்க அவசியம் பார்க்கணும். ஏன்னா அவனுக்கு இவனை ஒருவேளை அடி வாங்கட்டும் அப்படின்னு காழ்ப்புணர்ச்சியில இருப்பாங்க நண்பர்கள்னு நம்ம பார்ப்போம். ஆனா அது எவ்வளவு பெரிய வேலைகளை செஞ்சிருக்கிறார் அவர். சிம்பிள் மேட்ரு அது. உலகின் ஆக சிறந்த காட்சின்னு நான் பார்த்த படங்கள்ல ஒரு நண்பனுக்கு வந்து அவங்க காழ்ப்போட இருக்கு. அது பெரிய லவ். அது ஒரு நண்பன் மேல காட்டுற ஒரு ஏரியா விட்டு ஏரியா வரான், ஒரு பையன் லவ் பண்றான்னு தெரியும். இத்தனைக்கும் அந்த பொண்ணு அவனுங்க லவ் பண்ணியிருப்பானுங்க. இவனை வந்து அது வேற மாதிரி இருக்கும். கடைசி அந்த கார் கண்ணாடி உடச்சிங்க பாரு, வேற லெவல் அது. அதே மாதிரி பொண்ணு இவனை வர சொல்லியிருப்பா ஒரு வீட்டுக்கு வா அப்படின்ட்டு. நமக்கே படம் பார்க்குறவங்களுக்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். எப்படி அவ்வளோ பெரிய வீடு, ஆள் பார்த்தாக்கா அப்பனே ஒரு வில்லன் மாதிரி இருப்பான். அப்புறம் அடிச்சவன் வேற அந்த வீட்டுல கூடவே இருப்பான், முறை பையன். எப்படி இதுனாக்கா அது ரொம்ப சிம்பிளா நடக்கும். இங்க அசிங்கப்பட வேண்டாம், நான் கிளம்பி வெளில போய் இதெல்லாம் ரொம்ப அப்படின்றதே ஒரு பெரிய ஒர்க். அது நீங்க ஒரு படம் இயக்கிறதுக்கு சமன்னு நான் சொல்லுவேன். நீங்க வந்து இந்த படத்தை பாருங்க, கண்டிப்பா எழுதுங்க அப்படின்னு நான் விரும்பி வேண்டி கேட்டுக்குவேன். ஏன்னு சொன்னா இங்க இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒண்டிமுனி அந்த என்ன படங்கன்னது, நல்ல பாடல். ஐயோ, அந்த படம் இவர் பார்த்துட்டு நான் உண்மையாவே ஷாக் ஆயிட்டேன். இந்த தோழனை வந்து நான் ரெகுலரா பார்த்துக்கிட்டே இருப்பேன், விஜய் சேனாபதி இங்க கூகையில. ஆனா இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அந்த படம்லாம் பார்த்துட்டு நமக்கு ஒரு மாதிரி கொந்தளிப்பாயிடுறோம். எப்படி இந்த மாதிரி படத்தெல்லாம் நான் ஃபர்ஸ்ட்ல அந்த வெங்கடாஜலபதியை போட்டாங்க, அந்த இது
இது டைட்டில் கார்டுக்கு முன்னாடி எம்பளம் போடுவாங்கல்ல, ஐயோ இந்த மாதிரி படத்துக்கு வந்து உட்காந்துட்டோம். ஆனால் படம் வேற மாதிரி இருந்தது. அது உண்மையாகவே ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு படம். அது மாதிரி படத்தை பார்த்த உடனே நம்மளை கொந்தளிக்க வைக்கிற இந்த மாதிரி படத்தெல்லாம் இயக்கிறதுக்கு தயாரிக்கிறதுக்கு முன் வரக்கூடிய இந்த மாதிரி தயாரிப்பாளர்களையே நீங்க கூப்பிட்டு கூகையில வந்து ஒரு சல்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது அந்த மாதிரியான காலம். அப்படியான ஒரு படம் இயக்குனருக்கு நான் சல்யூட் பண்றேன். உண்மையிலேயே சூப்பரா பண்ணியிருந்தீங்க படம். தொடர்ந்து இதே மாதிரி பண்ணுங்க. ஏன்னா நீங்க கூகையில இது பேசுறதுன்றதுனாக்கா இந்த படத்தெல்லாம் இங்க பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இருக்காங்க, அதை விட பயங்கரமான ஸ்கில்ஸ் இங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அது என்னன்னா அவங்க கொண்டு போனாங்க. அது நமக்கு இருக்கிற சமூக ஊடகங்கள்ல அதை எழுதுங்க, படத்தை பாருங்க. கண்டிப்பா அவ்வளவு ஒரு அற்புதமான படம். அது வந்து அந்த மாதிரி லவ் போர்ஷன்லாம் நீங்க ஏதாவது எதிர்பார்த்து போனீங்கன்னா அது இருக்காது. அது சொல்ற அந்த அதிசயம் அதுக்குள்ள இருக்கு அந்த படத்துக்குள்ள. படம் சூப்பரா இருக்கு உண்மையாவே. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இயக்குனருக்கு மீண்டும் மீண்டும் நன்றி. கூகைக்கு வந்து இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு அறிவுபூர்வமான தளத்துல இலக்கியத்தையும் சரி சினிமாவையும் ஒரு விளிம்பு ரொம்ப கடைசி நிலைமையில இருக்கிற ஒரு கலைப்படைப்பை மக்களாண்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இவ்வளவு இளைஞர்கள் அவங்க திரட்டி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு அரங்கு இருக்கு, அதை பத்தி தொடர்ந்து பேசுறாங்கன்ற விதத்துல கூகைக்கு என்னுடைய சல்யூட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தொடர்ந்து செயல்படுங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நடிகனுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது பேசணும்னு நினைச்சேன். இது ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்துறேன். கூகையில ரொம்ப நல்ல தொடர்ந்து செயல்படுங்க. இயக்குனர் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கிறீங்க. நல்ல பேசுறதுக்கு உளப்பூர்வமா இந்த துண்டை இழுத்து போட்டு சோடா குடிக்கிற பேச்சாளர் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால. ஆனா இந்த மாதிரி வந்து உண்மையாவே ஒரு படைப்பை உளப்பூர்வமா நேசிச்சு அதை பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அந்த மாதிரியான ஒரு அரங்குல உங்க படத்தை பேசுறாங்கன்றது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தான் நினைக்கிறேன். தொடர்ந்து செயல்படுங்க. நன்றி. அடுத்ததாக திரைப்படத்தை பற்றி பேசுவதற்கு ஜே பேபி திரைப்படத்தின் இயக்குனர் அண்ணன் சுரேஷ் மாரி அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். மேடையில் இருக்கிற தோழர் யாருக்குமே எனக்கு பெருசாக பரிச்சயம் கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்கள். நேற்று தான் இந்த படம் பார்த்தேன். விக்னேஷ் கூப்பள்ளின்னா நான் வந்து இந்த படத்தை மிஸ் பண்ணியிருப்பேன். கட்டாயமாக எப்போ பார்த்துருப்பேன்னு தெரியாது. ஓடிடியில் எப்போயோ ஒரு டைம் கிடைக்கும்போது பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நேற்று இந்த படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது மனசுக்கு ரொம்ப ஒரு நிறைவாக இருந்தது. நான் வீட்டுக்கு போகும்போது இதில் வந்து அகில், இந்த ப்ரொடியூசரு, அப்புறமா அர்ஜுன் இல்லையா ஹீரோ, இவங்க 3 பேருக்கும் பெரிய ஹேட்ஸ் ஆஃப். உண்மையிலே ஒரு பெரிய சல்யூட் தான் வைக்கணும். ஏன்னா இப்படி ஒரு கதைக்களத்தை தேர்வு பண்ணி தமிழில் இது நடக்குமான்னு தெரியல. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஏன்னா எப்படி இதை முடிவு பண்ணாங்க, எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, ஒரு நடிக்க ஒரு ஹீரோ எப்படி முன் வந்தான் அப்படின்னு நினைக்கும்போது, ஏன்னா இங்கே இருக்கிற ஹீரோ நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். எல்லாம் அவங்க ரியாக்ட் பண்ணுற விதங்கள், அவங்கள அப்ரோச் பண்ணும்போது அவங்க பேசுகிற விதங்கள்லாம் இப்படி எல்லாம் நம்ம கிட்ட இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஹீரோ இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து பயங்கரமாக எனக்கு வந்து மனசு வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்தது. ஏன்னா காலையில் வேற ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் எனக்கு ரொம்ப என்ன சொல்ற அயற்சியை கொடுத்தது அந்த படம். இந்த படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி படங்கள்லாம் வருது, நம்ம வந்து இதை கொண்டாடணும். ஏன்னா மலையாள சினிமா மேலே வந்து எப்பவுமே ஒரு பெரிய மோகம் இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எல்லா படத்துலையுமே ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த ஒரு பெரிய படமாக அவங்க வந்து அதை மாற்றுறது இருக்கு இல்லையா. இங்கே வந்து 100 கோடி 200 கோடின்னு செலவு பண்ணி நம்ம எடுக்கிற படங்கள் வந்து எல்லாரும் திருப்திப்படுத்துதுன்னா கட்டாயமாக அது இல்லைன்னு தான் உங்களுக்கே தெரியும். இப்படியாப்பட்ட படங்கள் வந்து போய் சேர்ற இடம் இருக்கு இல்லையா. நீங்கள் கமர்ஷியலாக வந்து இந்த படம் வந்து போலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. ஏன்னா ஜே பேபி அப்படி போல, அதனால அது வருத்தப்படுறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த சரியாக பண்ணியிருக்கிறோம் தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இங்கே கூடி பேசுறது வந்து இந்த படத்துக்கு தான் நடக்குது. 100 கோடி 200 கோடி படத்துக்கு இது நடக்காது கட்டாயமா. அந்த ஆத்ம திருப்தி நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம். அதே நேரத்தில் வந்து ஃபினான்ஷியலாகவும் நம்ம சர்வே பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். இப்போ அடுத்த படம் வந்து அந்த மாதிரி எடுக்க முடியுமா அப்படின்ற யோசனையை நம்மளுக்கு கொடுக்குது இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டு. அப்போ இங்கே வந்து கமர்ஷியலாகவே நம்ம இந்த கதையை சொல்ல வேண்டிய விஷயமா நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். இந்த கதையை நீங்கள் வந்து இன்னும் கமர்ஷியலாக அடிதடியோட இன்டர்வல் பிளாக்லேயே அவன் வந்து ஒரு பெரிய நடிகனாகி அப்படி ஒரு சும்மா சொல்கிறேன், அப்படி ஒரு வேளை போயிருந்தால் பெரிய கமர்ஷியல் சக்ஸஸாக இந்த கதை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த கதையை ரொம்ப நேர்மையாக, ரொம்ப அழகாக, ஏன்னா அந்த வாழ்வியலை லைஃப்பை நான் வந்து உள்ளுக்குள்ளே இருந்து அப்படியே பக்கத்துலேயே இருந்து பார்க்குற ஃபீல் கிடச்சிது எனக்கு.
அந்த ஒரு கேரக்டர், அந்த குடும்பம், ஒரு அம்மா, ஒரு துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு அம்மா, அவங்களுடைய அப்பா சதா வந்து காசு கேட்டு சினிமாக்காக போகிறது, ஒரு பையன் அவனும் வந்து ஏதோ ஒரு வேலையை தேடிக்கிட்டே வந்து தொடர்ந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அப்புறமா தங்கச்சி கேரக்டர், இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு நல்ல லைஃப் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. அதில் இன்னும் ரொம்ப முக்கியமான நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவை நிறைய இடத்துல பயன்படுத்தியிருந்தீங்க, தமிழ் நடிகர்களை பயன்படுத்தியிருந்தீங்க, தமிழ் காட்சிகள் வந்து சினிமா காட்சிகள் நிறைய இடத்துல இருந்தது. எனக்கு அது வந்து ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் அதை பார்க்கும்போது. இவ்வளோ தூரத்துக்கு இவர் வந்து தமிழை நேசிச்சிருக்கிறாரு இந்த டைரக்டர்னு என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஒருவேளை தமிழ் ரசிகர்களையும் அது போய் சேரணுன்றதுக்காக கூட வச்சிருக்கலாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா நிறைய இடங்கள்ல வந்து டைலாக்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஊக்கமா இருந்தது, பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது நிறைய இடங்கள்ல. அந்த பொண்ணு ஹீரோயின் வந்து அவங்ககிட்ட அந்த வாட்டர் டேங்க் மேலே ஏறி அங்கே நின்று பேசும்போது, கீழே இருக்கிற சத்தத்தெல்லாம் நீ வந்து மறைக்கணும்னா நீ உயரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்ற அந்த டைலாக் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரி டைலாக். உண்மையிலேயே நீங்கள் எந்த வயசுல வந்து நீங்கள் எப்படி இவ்வளோ மெச்சூராக அதை ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படங்கள் வந்து தியேட்டரில் வந்து பெருசாக போல, இந்த மாதிரியான வியாபார ரீதியாக வெற்றி அடையல அப்படின்றது வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து அவங்க ரசிக்கிற மாதிரி நம்ம கொடுக்க வேண்டியது, இப்படி ஒரு ஆர்ட் ஃபிலிமாவோ இல்லை வந்து வெறும் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாவோ இல்லை இந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப்பை சொல்கிறோன்றதுக்கு வந்து இப்படி தான் இங்கே வந்து தொடர்ந்து எல்லாத்துக்குமே அப்படி தான் அந்த மரியாதை கிடைக்குது. அப்போது நம்ம இதை வந்து எப்படின்னா ஒரு கமர்ஷியலுக்குள்ளே இந்த கதையை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. கமர்ஷியலாக வெற்றி அடையணும்னா நம்ம அப்படி தான் அதை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன். ஜே பேபிக்குமே நான் சந்தித்த இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் அதிகமாக நான் சந்தித்தது. நம்மளை நம்பி ப்ரொடியூசர் படம் போட்டு அதுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு யோசனையில் பண்ணுறது வந்து அது வெறும் பேராகவும் புகழாகவும் தான் நம்மளுக்கு கிடைக்கிறத கண்டி அது வந்து பணமாக கிடைக்கல. அது வந்து ஒரு பெரிய வருத்தம் தான். ஏன்னா நம்மளுக்கு இந்த கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு ஒரு ப்ரொடியூசர் பண்ண வர்றது இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு எப்படி ரஞ்சித் வந்தாப்படியோ அது மாதிரி உங்களுக்கு அந்த ப்ரொடியூசர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்ட கதாநாயகனுடைய அந்த வாழ்வியல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம நல்லா இருந்தாலே இங்கே வந்து 1008 பிரச்சனைகளை சந்திக்கிற சூழ்நிலை இருக்கும்போது ஏதோ ஒரு சின்ன குறைபாடா அப்படின்னு இருக்கக்கூடியவங்களை இந்த சமூகம் எப்படி நடத்துதுன்றது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஏன்னா அவ்வளோ விஷயத்தில் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ வந்து என்ன சொல்றது, எல்லா இடத்துலையுமே புறக்கணிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த ஹீரோ மாதிரி எல்லா இடத்துலையும் அவர் வந்து புறக்கணிச்சுட்டே இருக்கிறாங்க ஒரு வாய்ப்பு தேடி போகும்போதெல்லாம். கடைசி அந்த கிளைமேக்ஸில் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த இடத்துல ஒரு ஆடிஷன் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்எக்ஸ்பெக்டட் சீன் அது. உண்மையிலேயே அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது. மொத்த பேரையும் குடும்பத்தையும் உட்கார வச்சுட்டு அது நடுவில் வேற சிஸ்டர் வந்து என்ன சத்தம்னு கேட்கும்போது சைலண்டாருன்னு சொல்லி ஒருத்தன் வந்து சொல்கிற இடம் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரானரி அது. அந்த இடத்துல அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி என்னடா அதை ரொம்ப ஓகேவா தான் இருக்கே அப்படின்னும் போது திடீர்னு அவன் வந்து கத்தி திட்டுறது இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரானரி. அது ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப மன திருப்தியை கொடுத்தது இந்த படம். இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நீ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய மேடைகளில் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி. அடுத்ததாக பேசுவதற்கு காக்கா முட்டை, ஐங்கரன், கார்கி, ராக்கெட்ரி போல பல திரைப்படங்களின் திரைக்கதை ஆசிரியர் ஆனந்த் குமரேசன் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான ரொம்ப ஆரோக்கியமான கலந்துரையாடல்களை கன்சிஸ்டண்ட்டாக மழையோ வெயிலோ புயலோ இது தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிற கூகை திரைப்பட இயக்கத்திற்கு நன்றி. ஸோ தலைவர முதல்ல எனக்கு அது மீனிங் தெரில, டெஸ்டினி விதி அப்படின்ட்டு. ஸோ நான் ஒரு படத்தை மதிக்கிறது எப்படி அப்படின்னா அந்த படத்தோட இன்டென்ஷன் என்ன, அந்த படம் எந்த நோக்கத்திற்காக அது படமாக்கப்படுது அப்படிங்கிற இடத்துல இருந்தால் அந்த படத்து மேலே எனக்கு ஒரு மரியாதை வரும். ஸோ பொதுவாக
ஒரு 2 விதமான நரேட்டிவ்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். பெரும்பாலும் ஒன்று இருக்குது, அந்த பெரும்பாலும் கூடவே ஒரு சின்ன கோடா இன்னொன்று இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குது, ஒரு நம்பிக்கை அமைப்பு இருக்குது. நம்ம எல்லார்களுக்குமே சில விதமான நம்பிக்கைகள் இருக்குது. அந்த நம்பிக்கைகள் வந்து நம்ம பிறந்ததில் இருந்து வீடு, முதல்ல அப்பா அம்மா, அதுக்கப்புறம் நம்மளோட தெருக்கள், அப்புறம் பள்ளிக்கூடம், அப்புறம் சமூகம், அப்புறம் நாளிதழ்கள் செய்திகள் மூலமாக, அதுக்கப்புறம் சினிமாக்கள், அதுக்கப்புறம் வரலாறு அப்படின்னு பல்வேறு தகவல்களோட அடிப்படையில் தான் நம்மளோட பிலீஃப் சிஸ்டமை நாம் உருவாக்குறோம், நம்மளோட நம்பிக்கை அமைப்பு. ஸோ அதில் இப்போ நம்ம ஜென்ரல் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம். பொது புத்தி அப்படின்னா பெரும்பாலான ஆட்களோட நம்பிக்கை. அப்போ இங்கே இருக்கிற கமர்ஷியல் படங்களையும் மெயின் ஸ்ட்ரீம் படங்களையும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே பெரும்பாலான ஆட்களோட நம்பிக்கை எதுவாக இருக்கோ அதை பலப்படுத்துகிற, ஸ்ட்ரென்தன் பண்ணுற நரேட்டிவ்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, கமர்ஷியல் சினிமா. இப்போ பேரலாக இன்னொரு சினிமா இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த பிலீஃப் சிஸ்டமை சேலஞ்ச் பண்ணுறது, அந்த நம்பிக்கைகளை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இன்டென்ஷனோட உருவாக்கப்படுற படங்கள். அதாவது ஒரு நம்பிக்கையை வந்து படிப்படியாக, சும்மா உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வெள்ளையாக இருக்கிறவன் அழகானவன், வெள்ளை நிறம்தான் அழகு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அது நம்பிக்கையாக பரவலாக ஆக்கப்படுறதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வேலை நடந்திருக்கு. அந்த நம்பிக்கையை வந்து நம்ம பிறந்த உடனே இருந்து நமக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ நான் கருப்பாக பிறந்தப்ப என்னப்பா நீ வெள்ளையாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து சொல்கிறேன். சாதாரணமாக வீடுகளில் புலங்குற வார்த்தைகளில் இருந்து அது மெல்ல மெல்ல தெருக்கள், பள்ளி அப்படி இப்படின்னு போய் ஒரு நம்பிக்கை பரவலான நம்பிக்கையாக ஆக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான வேலை இருக்கு. அது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, வியாபாரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து போய் நிற்குது. இன்னைக்கு நம்ம 3 வேளை சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை தான். அது உடலோட தேவையா அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி 1000 விஷயம் இருக்கு, நாம நம்ப வைக்கப்பட்ட விஷயங்கள். ஸோ நம்மளோட நம்பிக்கைகளுக்கு உட்பட்டு சொல்லப்படுற எல்லா கதைகளும் இங்கே பெரும்பாலான வெற்றியை பெறுது. அதாவது அந்த கதைகள் தான் 1000 கோடியிலேருந்து 2000 கோடி 3000 கோடி அப்படிங்கிற வசூலை ஒரு சாதனையாக பேசிக்கிட்டே இருக்கு. அப்போ அதில் நீங்கள் அந்த பெரும்பான்மையான வெற்றி பெறுற படங்களில் இருக்கிற ஒரு விஷயத்தை நான் இப்படி சொல்கிறேன். சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். சென்டிமெண்ட்ஸ் நான் 2 விதமாக பார்க்குறேன். சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், நான் விரும்புகிற படங்களில் எமோஷன்ஸ் இருக்கும். இப்போ தலைவரா வந்து எமோஷன்ஸை பேசுகிற படம். நீங்கள் பெருவெற்றி பெற்ற எந்த படத்தை வேணாலும் எடுத்துங்க, அதுக்குள்ளே ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். என்ன சென்டிமெண்ட் அப்படின்னா, உதாரணத்துக்கு என்னுடைய நாடு, இல்லை என்னுடைய மொழி, இல்லைனா என்னுடைய ஊர், என்னுடைய சாதி, இல்லையா, இப்படின்னு, இல்லை அம்மாவுக்கும் மகனுக்குமான ஒரு பாசம், இல்லை நட்பு, இல்லை காதல், இல்லை அப்பாவுக்கும் மகளுக்கும், இப்படின்னு பல்வேறு விதமான சென்டிமெண்ட்ஸ். இது எல்லாமே தொடர்ந்து சினிமாக்களில் ஒர்க்கான விஷயங்கள். அந்த சென்டிமெண்ட்ஸை தொடர்ந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கிற படங்களுக்கு வந்து ஒரு பெருவெற்றி கிடைக்குது. அப்போ இந்த பக்கம் அப்போ அந்த சென்டிமெண்ட் இருக்குல்ல, இந்த சென்டிமெண்ட் வந்து ஒரு இப்போ இந்த ஒருவேளை தலைவரை வந்து ஜென்ரல் சைக்காலஜியில் இருக்கிற ஒரு டைரக்டரோ ஒரு ரைட்டரோ அப்ரோச் பண்ணியிருந்தா, அந்த அம்மாவும் மகனும் உருகிற ஒரு ஏதோ ஒன்று நடந்திருக்கும். இல்லை அந்த அப்பா வந்து அந்த மகள் ஐயோ என்னை விட்டு போயிட்டாலேன்னு அவர் வருத்தப்படுற ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ இருக்குது. இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நான் பார்த்தவங்களுக்கு நான் பேசுகிற விஷயங்கள் இன்னுமே கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 விதமான நரேட்டிவ்ஸில் ஒன்று வந்து சென்டிமெண்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே இருக்குது. அந்த சென்டிமெண்ட்டில் நிறைய சிக்கல் இருக்குது. நான் என்னுடைய மொழி தான் பெருசு, என்னுடைய நாடு தான் பெருசு, என்னுடைய ஊர் தான் சிறந்தது, என்னுடைய சாதி தான் சிறந்தது அப்படின்னு பேசுறது எல்லாமே சென்டிமெண்ட். அது எல்லாமே பிரச்சனைக்குரியது. ஏன் அப்படின்னா,
அந்த சென்டிமெண்ட் வந்து யாரோ இன்னொருத்தரை நம்ம கம்பேர் பண்றோம் இல்லையா, கம்பேர் பண்றோம். என்னுடையது சிறந்ததுன்னு சொல்லும் போதே நான் சுத்தி இருக்கிற நிறைய விஷயங்களை என்ன அறியாம தாழ்த்திடுறேன் இல்லையா. அப்ப நம்ம பிறந்ததுல இருந்து நமக்குள்ள எத்தனை விதமான சென்டிமெண்ட்ஸ் இருக்குன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை விதமான நம்பிக்கைகள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எது அழகு, எது சிறந்தது, எது உயர்ந்தது, இது எல்லாமே நம்ம பிறந்தப்ப நம்ம கூட ஒரு பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. மற்ற எல்லாமே டிஃபால்ட்டாக வந்துடும். கூட வந்து ஒரு மதம், ஒரு சாதி, ஒரு மொழி, ஒரு ஊர், ஒரு நாடு, இல்லைன்னா ஒரு நிறம், ஒரு உயரம், இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வந்து டிஃபால்ட்டாக நம்ம சேர்ந்து வந்துடுது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு பேராக தான் நம்ம வாழ்ந்துட்டே இருக்கோம். அந்த நம்பிக்கைகளை நாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு தனி மனிதனா கேள்வி கேட்கறதுக்கோ இல்லை அதை பற்றி யோசிக்கிறதுக்கோ வாய்ப்பை கொடுக்குற ஒரே ஊடகம் இன்னைக்கு வந்து சினிமா மட்டும்தான் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளோட நியூஸ் சேனல்ஸ்ல இருந்து நாம படிக்கிற வரலாறுல இருந்து எல்லாமே வந்து நம்மளை கேள்வி கேட்க சொல்லாது, நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லுது. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நம்ம ஃபாலோவர்ஸாக தான் இருக்கிறோம். அப்போ இந்த ஒரு வார்த்தை, ஏன் ஃபாலோயிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அஜெண்டா இருக்குது. அப்போ எஜுகேஷனு அந்த சிஸ்டமும் நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லுது, இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாவும் நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லுது. நீங்கள் ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் அந்த ஃபாலோவர்ஸ் தான் வேணும். அப்போ திங்க் பண்ணுறதுக்கு எங்கே தான் ஸ்பேஸ் இருக்குது. அப்படிங்கும் போது தான் தலைவர மாதிரியான ஒரு நரேட்டிவ் வந்து ரொம்ப முக்கியமானதாக படுது. அப்போ என்ன பண்ணுச்சு இந்த படம் அப்படின்னா, நான் தமிழில் இதுக்கு முன்னாடி நிறைய உதாரணங்கள் இருக்குது. அந்த வரிசையில் தலைவரை வந்து நிற்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். குறிப்பாக நான் கூகை திரைப்பட இயக்கத்துலேருந்து பேசுகிறதுனால நீலம் ப்ரொடக்ஷன் தயாரித்த எல்லா படங்களுமே இங்கே இருக்கிற பொது புத்தியை சேலஞ்ச் பண்ணிச்சு, பொது புத்தியில் இருக்கிற நம்பிக்கைகளை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிச்சு. ஸோ அந்த வரிசையில் தான் இந்த படமும் வருது. இப்போ நண்பர் மீரா கதிரவன் வந்து ஹபீபி அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்கிறார். அது வந்து 100 வருஷ தமிழ் சினிமாவில் முதல் முறையாக முஸ்லிம்ஸ் மேலே இருக்கிற பார்வையை நிச்சயமாக மாற்றக்கூடிய ஒரு படம். அப்போ நமக்கு தமிழில் இந்த மாதிரியான படங்கள் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. ஈவன் ஜேபேபியாக இருக்கட்டும், இல்லை நம்ம பாட்டில் ராதாவாக இருக்கட்டும், இல்லை இப்போ பேட்கலாக இருக்கட்டும், லப்பர் பந்தா இருக்கட்டும், எத்தனையோ படங்கள் வந்து இங்கே இருக்கிற நம்பிக்கைகளை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. ஒரு நம்பிக்கையை பல்வேறு ஆட்கள் பல்வேறு ஒரு பவர் சென்டர்ஸாக இருந்து ஒரு நம்பிக்கையை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த நம்பிக்கையை ஸ்ட்ரென்தன் பண்ணுற சினிமாக்களை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும்போது பேரலா இந்த மாதிரியான படங்கள் வந்து இந்த படங்களை டிக்கெட் கொடுத்து வாங்குறவங்கள வெறுமனை கன்சியூமராக பார்க்காம ஆடியன்ஸாக ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு யோசிக்க தெரியும் மனுஷங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து சில சினிமாக்கள் உருவாக்கப்பட்டு இருக்கு. ஸோ அந்த வரிசையில் தலைவர வருது. ஸோ ஒரு ரெகுலரான சென்டிமெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு உள்ள இருக்கிற ஒரிஜினலான எமோஷன்ஸை தலைவர பேசுது. அப்போ நம்மளோட எமோஷன்ஸ் என்ன, இப்போ நாம் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கோம். அப்போ இந்த படத்தில் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக பார்க்குறது வந்து ஆஷா, அதாவது இவங்க தேவதர்ஷினி மேடம் பண்ண அந்த ஜோதிஷோட அம்மா கதாபாத்திரம். அந்த அம்மா கதாபாத்திரமும் இந்த ஜோதிஷும் ஒரு படத்துல இந்த நரேட்டிவ்ல ஒரு இடத்துல தொடங்கி ஒரு இடத்துக்கு வந்து அடைகிறாங்க. அவங்க 2 பேர் லைஃப்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்குது. அதே வீட்டில் இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஜோதிஷோட தங்கையா இருக்கிற ஒரு பொண்ணு, அப்புறம் அவங்களோட அப்பா. அப்ப இந்த அம்மா யாரு? அப்ப இந்த அம்மாவை வச்சு இப்ப எனக்கு ஒரு கேள்வி வந்தது. அப்ப அந்த அம்மாவோட நம்பிக்கைகள் என்னவா இருக்கு? இப்ப அந்த அம்மா வந்து அப்புறம் நான் குறிப்பா இந்த தலைவர படத்துல பார்த்த ஜியாகிரபி இருக்குல்ல, கேரளா மலையாளம் ஃபிலிம்ஸ் அப்படின்னா எனக்கு வர்ற விஷுவல்ஸுக்கு டோட்டலாக வேற ஒன்றா இருந்தது. தலைவர படத்தில் பார்த்த விஷுவல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். இந்த மாதிரியான ஒரு ஜியாகிரபிக்குள்ளே இப்படியான ஒரு படத்தை வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அம்மா வந்து ஒரு துப்புரவு தொழிலாளியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க அந்த படத்துலேயே வந்து ஒரு வசனம் இருக்கு, ஒரு நாய்க்கூண்டு மாதிரியான ஒரு வீட்டுக்குள்ளே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் அந்த அம்மாவோட வலி. இட் இஸ் அ பெயின்.
அப்புறம் அந்த படத்துக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்குது. அவங்களோட கணவரை வச்சுக்கிட்டே அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட மகள் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியேறி தான் விரும்பின ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருப்பாங்க. அவங்களோட அப்பா தான் இவரை ஆக்சுவலாக கட்டிக்க வேண்டியது. அவர் பொன் கேட்டு வந்திருப்பார். அவங்க ஏன் அவரை நிராகரிச்சுப்பாங்க அப்படின்னா, அந்த ஆள் வந்து அவரை கல்யாணம் பண்ணால் நான் திரும்பவும் இந்த ஊருக்குள்ளேயே, இந்த வீட்டுக்குள்ளேயே, இந்த வாழ்க்கைக்குள்ளேயே தான் இருக்கணும். அப்போ அவங்களோட சாய்ஸ் என்னவா இருந்ததுன்னா, அவங்க கல்யாணம் பண்ண ஆள் வந்து ஆக்சுவலாக கல்ஃபில் வேலை செஞ்சுருப்பாரு. ஸோ அதனால் நான் வந்து வெளியேறிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. பட் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, கல்ஃபில் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சினிமாவில் கொடுத்துட்டு அதில் ஏமாந்து, ஆனால் சினிமா பித்து தீராமல் அவர் பாட்டுக்கு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பையன். அந்த பித்து வந்து அவரோட பையனுக்கும் இருக்குது. அப்போ இந்த படம் இருக்குல்ல, அந்த அம்மா, அதாவது அந்த அம்மா கிட்ட இருந்து தான் இந்த பையனுக்கு இந்த நம்பிக்கை வருது. என்ன நம்பிக்கை வருது? என்னுடைய முகம் வந்து சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முகம் அல்லங்கிற நம்பிக்கை அவனுக்கு அந்த அம்மா கிட்ட தான் வந்துருக்கும். அதுக்கப்புறம் வெளியில வராங்க. இப்போ அவருடைய நண்பர்கள், அவங்க நண்பர்கள் வந்து பாண்ட அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பாட்டி, அதாவது அவர் மேல இருக்கிற அந்த புள்ளிகளை குறிக்கிற ஒரு நிக்நேம். அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவரும் அதை ஏத்துக்கிட்டே இருக்காரு. அது எல்லாமே நான் ஒரு பர்டிகுலர் டேர்ம் யூஸ் பண்ண விரும்புகிறேன், நார்மலைஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே நம்மளுடைய சமூகத்தில், நம்மளுடைய சினிமாவில் எதெல்லாம் நார்மலைஸ் ஆகிருக்கு, அதை வந்து இந்த படம் எந்த விதத்தில் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்குன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படின்னா, நம்மளுடைய சினிமாக்களில், பெரும்பான்மையான சினிமாக்களில் வயலன்ஸ் வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு இல்லையா? அப்புறம் ஹீரோயிசம் வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஒரு ஆம்பளைனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது நார்மலைஸ் ஆகிருக்கு. இப்படின்னு நம்ம மெல்ல மெல்ல யோசிச்சு பார்த்தோன்னா, நாம பார்த்துட்டு இருக்கிற, நாம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிற படங்கள்ல எதெல்லாம் நார்மலைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம மெல்ல யோசிச்சு பார்க்கலாம். அப்போ அந்த நார்மலைஸ் ஆன எல்லா விஷயங்களும் இருக்குல்ல, அதுக்குள்ளதான் ஒரு சமூக மனிதனா நானும் இயங்கிட்டு இருக்கேன், நம்ம எல்லாருமே இயங்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு முதல்ல வந்த கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம சினிமாவில் இருக்கோம், படம் பார்க்குறோம், ஆடியன்ஸாக இருக்கோம், அதெல்லாம் இல்லை. எனக்கு வந்து ஒரு கேள்வி வந்தது. ஒரு சமூக மனிதனா, ஒரு இண்டிவிஜுவலாக எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, சிக்கல் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது, எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. நான் ஒரு சமூக மனிதனா யாராக இருக்கிறேன் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஒரு 7வது 8வது படிக்கும்போது முடி நரைச்சிச்சு. அப்போ நான் அதை சார்ந்த கிண்டல்களையும் கேலியையும் நான் வந்து சந்திச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு காலேஜ் படிக்கும்போது அம்மை போட்டுச்சு. அப்போ முகத்தில் வந்து அந்த அம்மை தழும்புகள் உருவாச்சு. அதை சார்ந்த கேலியும் கிண்டலையும் அனுபவிச்சுட்டே இருந்தேன். அந்த அம்மை தழும்புகளை மறைப்பதற்காக தாடி வளர்க்க ஆரம்பிச்சவன் தான் நான். ஓகேவா? ஸோ இப்போ நான் இப்படி இருக்கிறது இருக்குல்ல, அதாவது ஒரு சின்ன பையனுக்கு முடி நரைக்கலாம், இல்லைனா ஒருத்தனுக்கு அம்மா வந்தால் அவனோட முகத்தில் தழும்புகள் இருக்கலாம் இல்லையா? ஒருத்தருக்கு பைல்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. நானே அந்த பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். பல்வேறு விதமான கேலி காலம் இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும், இப்போ வரைக்கும் ப்ரொக்ரெசிவாக பேசுகிறவங்களை கூட உதாரணத்துக்கு என்னடா அவன் பைல்ஸ் பேஷண்ட் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு. அப்போ இந்த சமூகம் என்ன கேலி பண்ணல அப்படின்னா எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக இந்த சமூகம்தான் எனக்கு அது பிரச்சனைன்னு என்னை பார்க்க சொல்லிச்சு. என்னுடைய நிறம் கருப்பாக இருக்குது, நான் ஒல்லியாக இருக்கிறேன், இல்லைனா என் முகத்தில் தழும்பு இருக்குது, இல்லை நான் இந்த சாதியை சேர்ந்தவனாக இருக்கிறேன், இல்லைனா நான் இந்த மொழி பேசுகிறேன், இல்லை எனக்கு இங்கிலீஷ் தெரில, இல்லை நான் வெள்ளையா இல்லை, இல்லை என் மண்டையில் மயிர் இல்லை, இது எல்லாமே பிரச்சனைன்னு இந்த சமூகம் தான் எனக்கு பார்க்க கற்றுக் கொடுத்துச்சு. எனக்கு அது பிரச்சனை இல்லை. என்னை பார்த்து யாரும் சிரிக்கல, என்னை பார்த்து யாரும் கேலி பண்ணல, என்னை பார்த்து யாரும் கிண்டல் பண்ணல அப்படின்னா எனக்கே அது பிரச்சனையாக இருக்க போகுது. அப்போ இந்த படம் என்ன பண்ணுது? நண்பர்கள் வந்து தொடர்ந்து இப்போ சைக்கலாஜிக்கலாக ஒரு டேர்ம் அன்கான்ஷியஸாக, அதாவது பிரஜையே இல்லாமல் நண்பனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிண்டல் தான் அது. இன்னுமே அவனோட உண்மையான பெயர் கூட தெரியாத அளவுக்கு கிண்டல் பண்ணிருக்காங்க. அவனோட பெயர் வந்து ஜோதிஷ்.
யாரோ ஒருத்தர் வந்து இங்கே ஜோதிஷாட்டா வீடு எங்கே அப்படின்னு கேட்டால் ஜோதிஷா யாரா அவன் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அவனை கிண்டல் பண்ணுற அந்த பேர் பாண்டை அப்படிங்கிற அந்த பேர் தான் நண்பர்களுக்கு வந்து நினைவில் இருக்குது. அப்போ அவ்வளோ நார்மலைஸ் ஆகிருக்கு. நான் அதுதான் சொல்ல வரேன். இங்கே கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது வந்து அவ்வளோ நார்மலைஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஊரில் வந்து கருப்பாக இருந்தால் அவனை வந்து நம்ம காக்கான்னு சொல்லிடுறோம். இப்போ எங்களோட இப்போ 80ஸ்லலாம் வந்து ஒரு யாரோ ஒருத்தருக்கு வந்து பல்லு எடுப்பாக இருந்துச்சுன்னா இப்போ அவன் கல்யாண வீட்டில் தேங்காய் திருவுறதுக்கு அவனை கூப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இல்லை நான் 11ஆவது படிக்கும்போது இன்னுமே பல்வேறு விதமான கேலிகள் இருக்கு. ஒல்லியாக இருப்பேன், இவனோட பென்சிலில் கோடு போட்ட மாதிரி இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ அப்போ இங்கே தான் இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன 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 வந்து எப்படி பார்க்க சொல்லுச்சு அப்படின்னா, நீ ஒரு சமூக மனிதனா என்னவா இருக்கிற, நீ கிண்டல் பண்றியா இல்லையா. அப்ப இந்த கிண்டலை எங்க இருந்து கத்துக்கிட்ட? யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சா நான் ஃபாலோ பண்றேன். நான் அதனாலதான் அந்த ஃபாலோயிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வரேன். இப்போ யாரோ ஒருத்தர் வந்து பாண்டான்னு கூப்பிட்டாங்க, யாரோ ஒருத்தர் வந்து என்னை வந்து தடியன்னு கூப்பிட்டாங்க, இல்லை யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு அது அதாவது இன்னும் 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 மோசமான நிக்நேம்ஸ் இருக்கு. அப்ப அதை வந்து நம்ம யோசிக்காம நாம எப்படி கூப்பிடலாமான்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. அவங்க கூப்பிடுறாங்க, அவர் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணல, ரியாக்ட் பண்ணல அப்படின்னா நானும் கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம அதை பண்ணிட்டே இருக்கோம். இந்த படத்துல இருக்கிற நண்பர்களுமே அவனை பாண்டான்னு தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அவனுக்கு வந்து அது வந்து பிரச்சனையா மாறுது. அப்போ அது ரொம்ப முக்கியமானது. அங்கதான் நான் வந்து அந்த கேரக்டர் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள சுயமரியாதைக்குள்ள வருது. அது வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த சமூகம் என்ன இப்படிதான் என்ன கேலி பண்ணும், இப்படிதான் என்ன கிண்டல் பண்ணும் அப்படிங்கிறத அவன் அக்செப்ட் பண்ணிட்டான். அவன் அக்செப்ட் பண்ண இடத்துல இருந்துல்ல, அவன் பாட்டுக்கு அவன் இந்த சமூகம் குறுக்கிக்கிட்டே இருக்கு. அவன் தான் போட்டிருக்கிற பேண்ட்டுக்குள்ளையும் சட்டைக்குள்ளையும் ஒருத்தன் ஒளிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். படம் முழுக்க அந்த 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 பையனை பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்கை சட்டையை முழுசா, அதுவுமே இந்த இந்த பகுதி வரைக்கும் மூடி வச்சிருப்பான். அந்த பகுதி வரைக்கும் அவனோட அந்த வெள்ளை புள்ளிகள் இருக்கு, அது வரைக்கும் மூடி வச்சிருப்பான், காலர் பட்டன் போட்டிருப்பான். அப்ப இந்த சமூகம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு மனுஷனை அவனோட பேண்ட் சட்டைக்குள்ள ஒளிஞ்சு வாழ்றதுக்கு நிர்பந்திக்க முடியும். நான் பண்ண முடியும், நான் பண்ணியிருக்கேன். அப்படிதான் நான் இந்த படத்தை பார்த்தப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சமூக மனிதனா நான் என்னவா இருக்கிறேன், எங்க இருந்து கேலிகள் தொடங்குறது, எங்க இருந்து வசைகள் தொடங்குது, எங்க இருந்து ஒருத்தனை நான் தாழ்ந்தவன் சொல்றேன், எங்க இருந்து ஒருத்தனை நான் அண்ணாந்து பாக்குறேன், ஏன் பாக்குறேன். அப்ப அந்த கேள்வி, ஒரு சமூக மனிதனா நான் என்னவா இருக்கிறேங்கிற கேள்வி வந்து எனக்கு திரும்ப திரும்ப இந்த படம் வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த கேள்வி வந்து இப்ப இந்த அம்மாவுக்கு வந்து தன்னுடைய மகன் இல்லையா, தான் பெற்றெடுத்த மகனை அவனுக்கு அந்த வெள்ளப்பிங்கிற ஒரு தகவல், என்னுடைய ஐம்புலன்ல ஏதோ ஒரு விதத்துல எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிச்சுன்னா நான் வந்து ஒரு படி மேல இருக்கிறதா நினைச்சுக்கிறேன். அப்போ அப்ப நான் ஏன் இப்ப இவனை வந்து நான் கிண்டல் பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நான் எங்கேருந்து வரேன். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து டைரக்டர் ஆகிட்டேன், என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் ஒரு பையன் வரான் அப்படின்னா, இவன் இன்னைக்கு தானே சினிமா வந்துருக்கிறான், நான் இவனை என்ன வேணாலும் பண்ணலாங்கிற இந்த இடத்துக்கு நான் எப்படி வரேன். இப்போ அவன் ஒரு மனுஷன், இப்போ நான் ஒரு மனுஷன், இந்த மனுஷனை பார்க்க விடாம எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, எதெல்லாம் நார்மலைஸ் ஆக்கப்பட்டிருக்கு, எதெல்லாம் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எந்த நம்பிக்கைகளை இன்னும் 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 வலுப்படுத்திட்டே இருக்காங்க. அந்த எந்தெந்த நம்பிக்கைகள்லாம் என் மனசுக்குள்ள இருக்கு. ஒரு சமூக மனிதனா கேட்கிறேன், ஒரு இண்டிவிஜுவலா நான் ஒரு இடத்துல விக்டிமா இருப்பேன், நான் ஒரு இடத்துல அப்ரஸரா இருக்கிறேன், ஒரு இடத்துல நான் பாதிப்புக்கு உள்ளாகிறேன், இன்னொரு இடத்துல நான் யாரையோ பாதிப்புக்கு உள்ளாக்குறேன். அதுதான் வந்து இப்போ நீங்க பெரியார் ஒரு ஹைராக்கி ஒன்று சொன்னாங்க இல்லையா, அதாவது இந்த பாதிப்பு எப்படி இருக்குன்னா, அந்த ஹைராக்கி ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு உச்சபட்ச அதிகாரியில இருந்து அவரு கீழே வேலை செய்யறோம் அப்படியே வந்தீங்கன்னா, ஒரு கடைநிலை ஊழியரா ஒரு அலுவலகத்தில் இருக்கிற ஒரு ஆள் அவர் வீட்டில் போயிட்டு அவரோட மனைவியை வந்து ஹர்ட் பண்ணுவார். அந்த மனைவி குழந்தைகள்கிட்ட எல்லாத்தையுமே காட்டுவாங்க. ஸோ உலகத்திலேயே அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து குழந்தைகள் தான். அந்த ஒரு குழந்தை தான் ஜோதிஷ். இந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியாது, எந்த குழந்தைக்கும் தெரியாது. எல்லா குழந்தைகளுக்கும் உனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றது நம்ம தான்.
அடல்ட்ஸ் தான், வீடு தான். முதல்ல ஆரம்பிக்கிறது வீடு தான். முதல்ல வீட்டில் ஆரம்பிச்சு மெல்ல வந்து அப்புறம் ஸ்கூல் சொல்லும், எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லும், அப்புறம் ஹிஸ்ட்ரி சொல்லும், அப்புறம் நியூஸ் சொல்லும். இப்படியே ஒன்று ஒன்றா வரும். அப்போ இந்த அம்மாவும் அதே தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த பையன், என் பையன் வந்து வெளியில வரக்கூடாது, அவன் வந்து தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் அவன் மனசுக்குள்ள அதை ஒரு பிரச்சனையா பார்க்கல. அதுதான் அந்த பொண்ணுக்கு அவன் மேல விருப்பம் வர்றதுக்கான காரணம். இந்த படத்துல இருக்கிற அந்த அந்த லவ் ட்ராக் இருக்குல்ல, அந்த லவ் ட்ராக் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளா, ரொம்ப மெச்சோர்டா கையாளப்பட்ட ஒரு லவ் ட்ராக். ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு இவன் மேல ஆக்சுவலா என்னன்னா, ஜோதிஷை சந்தியா வந்து பார்த்தாங்கல்ல அவங்க கண்கள் வழியா, அந்த கண்கள் எந்த பெண்ணுக்கு இருந்திருந்தாலும் ஜோதிஷ் மேல அன்பு வந்துருக்கும். ஆக்சுவலா சந்தியா பார்த்த மாதிரி ஜோதிஷ எந்த பெண் பார்த்தாலும் அவங்க மேல அன்பு வரும். அந்த பார்வையை தான் நம்ம மிஸ் பண்றோம். நம்மளோட கண்ணு எதை பாக்குதுன்னா, வெள்ளையா இருக்கிறானா, இல்ல அந்த பொண்ணு வெள்ளையா இருக்காங்களா, அவன் அழகு எதை வச்சு நம்ம அழகுன்னு மதிப்பிடுறோம். அப்புறம் அவங்களுக்கு வந்து பணம் இருக்குதா, அறிவு இருக்குதா, வேலை இருக்குதா, ஆஸ்தி இருக்குதா, வீடு இருக்குதா, அது இது இது இது. ஆனா அப்ப சந்தியாவோட கண்கள் எதை பார்த்துச்சு அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ அப்படின்னு சொல்லி 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 ஒரு ஆம்பளை ஹீரோவா இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். அப்படி இல்லை. இந்த படத்துல அவனை ஹீரோவா பார்க்கல, ஆனா அவன் ஒரு ஹீரோவா தான் இருக்கிறான். அது ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்றான் அந்த பையன் ஜோதிஷ், என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பொண்ணை முதல்ல கிண்டல் பண்றான், பார்க்காம. பார்த்த உடனே அப்ரிஷியேட் பண்றான் ஜெனுவனா. அதான் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு 2 தடவை வந்து கடை வாசல்ல இருக்கிற அந்த கண்ணாடி கதவுல மோதுறாங்க. 2 தடவை பார்த்தவன் வந்து 3ஆவது தடவை அதில் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறான். ரொம்ப சிம்பிளாக இதை வந்து நம்ம வந்து அதை ஒரு கேலியாக பார்க்காம, ஒரு அவங்களுக்கு ஏதோ அது ஒரு பாதிப்பை உண்டாக்குதுன்னு ஒருத்தன் எம்பத்தட்டிக்கலாக பார்க்குறான். அதில் ஒரு எம்பத்தி இருக்குது. அப்புறம் அவங்க வந்து தேட்டருக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு படம் பார்க்குறான். படத்தில் யாருக்கோ ஒரு பிரச்சனை, இவன் அழுறான். கூட ஒரு பொண்ணு இருக்காள, நான் ஆம்பளையாச்சே, அழக்கூடாத. இதுதான் நான் சொல்கிறேன், ஆம்பளைன்னா அழக்கூடாது. இந்த ஆம்பளை அழாத ஆம்பளைகள் நடித்த எல்லா படங்களும் 1000 கோடி வாங்கிடும். ஓகே, அதுதான் பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட. அல்ற ஆம்பளைங்க இருக்காங்கல்ல, அதனால நம்ம வீட்டுக்குள்ள அழுறோம். பட் இந்த பையனுக்கு வந்து அல்றதுக்கு துணிவு இருந்தது, அல்றதுக்கு தயங்கல. ஓகேவா? ஸோ அப்ப அதை தான் அந்த பொண்ணு பார்க்குறாங்க. அதுதான் சந்தியாவின் கண்களாக நான் பார்க்குறேன். சந்தியா இவங்கிட்ட வந்து இந்த வெண்புள்ளிகளை தாண்டி இல்ல, இந்த ஃபுல் அண்ட் ஷர்ட் பேண்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கக்கூடிய கண்கள் தான் சந்தியாவுக்கு வாய்த்த கண்கள். ஓகேவா? அந்த மனுஷனை பார்க்காம அவனோட வெண்புள்ளிகளை மட்டுமே பார்க்கறது தான் மொத்த சமூகமும். அப்ப சந்தியா வேற, இந்த சமூகம் வேற. ஜோதிஷோட நண்பர்களும் அந்த வெண்புள்ளிகளை பார்த்தாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு வந்து மெல்ல ஜோதிஷே வந்து ஒரு இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த படம் வந்து மேபி சைக்காலஜிஸ்ட் பார்த்தாங்க அப்படின்னா இந்த படத்தை ஒரு ப்ராப்பரான உதாரணமா அவங்க வந்து ஸ்கிரீன் பண்ணலாம். இதுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சந்தியா வந்து பல இடங்கள்ல, குறிப்பா அந்த வசனங்கள், அதாவது டேய் நீ மொபைல்ல மட்டும் ஃபில்டரை மாத்தாதரா, உன் மனசுக்குள்ள இருக்கிற ஃபில்டரை மாத்து அப்படின்னு சாதாரணமா போற பக்கத்துல சொல்லிட்டு போயிடுவாங்க. அவன் யோசிப்பான். அப்புறம் அந்த வாட்டர் டேங்க், அது சார் சொன்னாங்க இல்லையா, அதாவது என்னன்னா, நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது பொதுவாக அந்த காக்கா பருந்துக்கு ஒன்று சொல்லுவாங்க, காக்கா மட்டும் கழுகு போய் கொத்துமா, வேற எந்த பறவையும் கழுகுகிட்டே போகாது. அப்போ கழுகு வந்து சிம்பிளாக என்ன பண்ணுன்னா அதோட உயரத்தை அதிகரிக்கும். காக்கா வந்து அதுக்கு மேலே பறந்துச்சுன்னா மூச்சு திணறும், கீழே வந்துடும். ரொம்ப சிம்பிள். நேச்சரில் இருக்குது. நேச்சர்லேருந்து தான் நம்ம எல்லாத்தையும் கொண்டு வரோம். இப்போ அதே தான், நீங்கள் உயரத்துக்கு போயிட்டீங்கன்னா கீழே பேசுறது, கேலி கிண்டல் எதுவுமே உங்க காதலே விழாது. உதாரணத்துக்கு நம்ம ஃப்ளைட்டில் இருக்கிறோம், நான் இப்போமே ஃப்ளைட்டில் போகும்போது இங்கே கீழே கிண்டல் பண்ண யாரோட இதுவுமே நமக்கு கேட்காது இல்லையா? அந்த மாதிரி அதை விஷுவலாக பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அது அந்த பொண்ணு, அதாவது இன்டர்வென்ஷன். ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து ஒவ்வொரு முறையும்
இந்த படம் முழுக்க இருக்கிற எல்லா சீன்ஸ்லையும் ஜோதிஷ், அதாவது ஜோதிஷ் நீ எப்படி இருக்க பாத்தியா, இப்போ என்ன பண்ற பாத்தியா அப்படிங்கிறத அவங்க வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து அட்வைஸாவோ இல்லைனா சொல்லி காட்டுற விதத்துலையோ அப்படி வைக்காம ப்ராப்பரான ஒரு சைக்கலாஜிக்கல் இன்டர்வென்ஷன் அதுதான் அவனை வந்து யோசிக்க வச்சுட்டே இருக்குது. அதை யோசிக்க வச்சுட்டே வரும்போது தான் அவனுக்கு அவன் தங்கச்சியை புரிஞ்சிக்க முடியுது. சந்தியா பார்க்குற ஜோதிஷ் பார்த்த அப்புறம்தான் ஜோதிஷ் வந்து அவன் தங்கச்சியை புரிஞ்சுக்கிட்டான். அப்ப அவ தங்கச்சி சொன்னாங்கல்ல, அவன் தங்கச்சி சொன்னதும் இந்த அம்மா, அதாவது அந்த ஆஷாங்கிற அந்த அம்மா வாழ்கிற ஒரு வீடு, ஒரு நாய்க்குண்டு மாதிரி இருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள இருந்து வெளியேறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த அம்மா அந்த வாழ்க்கையில இருந்து வெளியேறவே முடியல. அவங்க அதுக்குள்ளேயே திரும்ப திரும்ப வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. சின்ன விஷயம், ஒரு அந்த வீட்டில் வந்து வெக்கையா இருக்கு. அவன் வந்து ஒரு ஈரத்துணியை வந்து, இதை நாங்கள் பல வீடுகளில் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு ஈரத்துணியை வந்து ஒரு ஆங்கரில் மாட்டிட்டு பின்னாடி ஒரு டேபிள் ஃபேனு, அந்த காற்றுல இவன் இந்த பக்கம் உட்காந்துருப்பான், அந்த பக்கம் அவங்க அம்மாவும் அப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வாழ்க்கையை ஒத்து பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது எனக்கு இருக்கிற பேர், இல்லை நான் ஒரு ஆணுங்கிற ஜெண்டரு, இல்லை எனக்கு இருக்கிற சாதி, ரிலிஜனு, எட்ஸட்ரா 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 எட்ஸட்ரான்னு ஒரு 500 விஷயம் இருக்கு இல்லையா. இதை தாண்டிட்டு வாழ்க்கையை ஒத்து பார்க்குற ஒருத்தராக தான் நான் வந்து அனில்குமாரை பார்க்குறேன். நான் அங்கே இருந்து தான் இப்போ ஜான் சார் கூட பேசும்போது சொன்னாங்க இல்லையா, அதாவது இந்த வயசு இந்த அம்மாவை எப்படிடா இவர் எழுதினாரு அப்படின்னா, அவர் அவங்க அம்மாவை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒத்து பார்த்துருப்பாங்க. எத்தனையோ அம்மாக்கள் நம்மளை சுற்றி இருக்க தானே செய்கிறாங்க, எத்தனையோ அப்பாக்கள் இருக்க தானே செய்கிறாங்க, நம்ம நண்பர்கள் இருக்க தானே செய்கிறாங்க இல்லையா. அப்போ இந்த பர்டிகுலர் விஷயம், அந்த நண்பர்கள் விஷயத்தில் வரும்போது நான் ரொம்ப ரேண்டமாக பேசுகிறேன். பட் அகைன் இந்த பாண்டன் நண்பர்கள் கிண்டல் பண்ணும்போது நமக்கு அது ஜாலியாக இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் அது வந்து உரைக்குது. அப்போ அங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. அப்போ இன்னொரு நண்பன் வந்து கேட்குறான், ஏன்டா நீ என் ஃப்ரெண்டுடா, நான் உன்னை அப்படி தான்டா கூப்பிடுவேன், வேறு எப்படி கூப்பிட்றது, இப்போ நீ கூட தான் என்ன ஃப்ளாஷ்னு கூப்பிட்ற. ஃப்ளாஷ் தான் நினைக்கிறேன், மின்னல் ஃப்ளாஷ்னு சப்டைட்டில் பார்த்தேன், மின்னல். அப்போ நீ நீ மின்னல்னு கூப்பிட்டா அவன் அடிக்கலாமா அப்படின்னு அவன் கேட்குறான். டேய் வெண்ண அப்படி தான் சொல்லுவான் அவன். என்ன சொல்லுவான்னா, நீ வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறடா, மின்னலுங்கிறது உனக்கு காம்ப்ளிமெண்ட்டு இல்லையா, சூப்பர் ஸ்டார் மாதிரி மின்னல்னு கூப்பிடலாம். நீ என்ன கூப்பிடுறது வந்து கேலி, பாண்ட, ஸ்பாட்டி, அதாவது அதோட வெவ்வேறு வேர்ஷன்ஸ் வந்து படத்தில் வரும். ஒரு ப்ரொடியூசர் அவன் பார்க்கும்போது, என்னடா அவன் பெயிண்ட் உறிஞ்சவனை கூட்டு வந்திருக்கீங்கம்மா, இன்னொருத்தனை வந்து டால்மேஷியன்மா. இது எல்லாமே நீங்க பாருங்க. அது இதையுமே ஒரு இடத்துல அழகா, என்னன்னா ஒரு டைரக்டரோட ஷார்ட் ஃபிலிம்ல அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அவர் வந்து சொல்லுவாரு, சார் நீங்கள் என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் அது ஒரு எல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னா, அது ஒரு லெசன் தானே அப்படின்னா, அப்போ அந்த லெசன்லாம் நான் அத்தனை 1000 லெசன் படிச்சுன்னா அதை வச்சுட்டு புக்கு தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கே போனாலும் யாரோ ஒருத்தர் வெவ்வேறு டிசைனில் கேலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறது, அதை தாண்டி இந்த ஜோதிஷ் வந்து வந்துக்கிட்டே இருந்தான். ஜோதிஷ் வந்துக்கிட்டே இருக்கும்போது சந்தியாவை வந்து இப்போ நான் சந்தியாவோட கேரக்டரை வந்து இப்போ உண்மையிலே சொல்கிறேன், இப்போ சந்தியா மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் ஒரு பெரிய பிளஸ்ஸிங் தான் அது. ஆனால் சந்தியாவையுமே நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சந்தியா வந்து எல்லா பொண்ணுங்களுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் நாம் பார்க்குற ஜோதிஷ் வந்து எல்லா ஆண்களுக்குள்ளேயுமே இருக்கிறாங்க. நம்ம இப்போ ஜோதிஷ்க்கு வெண்புள்ளிகள் அப்படின்னா நமக்கு வேற ஏதோ ஒரு காரணம், அவ்வளோதான் விஷயம். ஸோ கான்டெக்ஸ்ட் மட்டும் தான் மாறும். ஆனால் நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ இடத்துல தயங்கி குழம்பி நம்ம இன்னுமே இருக்க தான் செய்கிறோம். அதோட இன்டர்வென்ஷனாக தான் நான் வந்து சந்தியாவாக பார்க்குறேன். ஸோ இந்த அம்மாவும் மகனும் இப்படி ஒரு ஒரு நாய்க்குண்டுன்னு அவங்களே நம்புகிற ஒரு வீட்டில், அந்த வீட்டை விட்டு எப்படியாவது வெளியில் போயிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குடும்பம், ஒரு 4 பேர் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வீடு. அந்த வீட்டிலேருந்து அந்த பொண்ணு போயிடுவாங்க. அந்த பொண்ணு வந்து தனக்கு பிடிச்ச ஒருத்தரை வந்து திருமணம் பண்ணி போயிடுறாங்க. அவங்க சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அகைன் நான் இந்த குடும்ப அமைப்பு இருக்கு இல்லையா, குடும்ப அமைப்பு அப்படின்னா அது வந்து வெறுமனை ஒரு 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 அந்த குடும்ப அமைப்புக்கு பின்னாடி அந்த ஒரு சாதியோ மதமோ நம்பிக்கைகளோ பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த ரிஜிடிட்டி தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்களை முடக்குது. இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அவங்க ஜான் சார் பேசும்போது சொன்னாங்க, என்னன்னா அந்த அம்மா வந்து யாரையுமே கண்ணையே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல.
என்னத்தை பார்க்கறது இல்லை. இப்போ அவங்க வாழ்க்கையில் வெறும் கசப்பை மட்டுமே பார்த்த ஒரு பொண்ணு வந்து எந்த முகத்தில் நம்பிக்கையை பார்க்குறது? எந்த முகமே சுற்றி எந்த முகமே நம்பிக்கையை கொடுக்கல அவங்களுக்கு. அப்போ அவங்களோட பிலீஃப் சிஸ்டம், அதான் சொல்கிறேன், அவங்களோட நம்பிக்கைக்குள்ள இருந்து அவங்க ஆப்ரேட் ஆகிட்டே இருக்காங்க. அவங்களோட நம்பிக்கை என்ன? டேய் நீ வந்து படித்து முடித்து ஏதாவது ஒரு வேலை போய் எனக்கு வந்து 2 மாடி 1 மாடி வீடு கட்டணும்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்களோட பொண்ணு வந்து 1 மாடி வீட்டில் இருந்ததுனால 2 மாடி வீடு கட்டணும் அப்படிங்கிற இவ்வளோதான் நகர்றாங்க. அவனுக்கு அது இன்னும் ப்ரெஷரு, அவனுக்கு இருக்கிற வேலைகளே நிற்க மாட்டேங்குது. அப்போ ஒரு ஆண் மேலே இப்போ இப்படி ஒன்றும் இல்லை, நீங்கள் சிம்பிளாக இப்படி பேசி பாருங்களேன். ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு மகன், ஒரு மகள், இவங்க மேலே இந்த குடும்ப அமைப்பு, அப்புறம் அது கூட சேர்ற இன்ன பிற விஷயங்கள் வைக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அது ரொம்ப டேஞ்சரானது. அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருந்து விலகி வர்றது இருக்குல்ல, அதுதான் தலைவரையில் அந்த மகனும் அந்த மகளும் அந்த அப்பாவும் அந்த அம்மாவுமே வர்ற ஒரு இடம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, அந்த மகள் தொடங்கி வைக்கிறாங்க. அந்த மகள் வந்து முதல்ல அந்த நாய்க்கூண்டுன்னு அவங்க சொல்கிற அந்த நாய்க்கூண்டுலேருந்து முதல்ல மகள் வெளியேறாங்க. வெளியேறதுக்கு அவங்க சொன்ன காரணம் ரொம்ப முக்கியமானது. இது என்னுடைய விருப்பம், எனக்கு அவனை பிடிச்சிருந்தது, அவ்வளோதான் விஷயம். அவன் 28 வயசு, அந்த பையன் கணேஷுங்கிற பையன் வந்து இவங்க கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவர் வந்து இறந்து போயிடுறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து அழுறாங்க, வருத்தப்படுறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க அண்ணங்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளேயே நான் இருந்திருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து இன்னும் மோசமானதாக தான் இருந்திருக்கும். வீடுங்கிறது நான் அந்த அமைப்பு சொல்கிறேன். ஒரு பெண்ணுக்கு இந்த அமைப்பு வந்து எவ்வளோ அழுத்தத்தை கொடுக்குதுங்கிறது தான் விஷயம். அழுத்தத்தை ஏற்றுக்கிட்ட ஒரு அம்மா, அழுத்தத்துலேருந்து வெளில வந்த ஒரு மகள். அப்போ அந்த மகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது என்னுடைய விருப்பம், நான் விரும்பி தான் இந்த வாழ்க்கை எடுத்தேன், அதனால் ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் இறந்த அப்புறமும். இப்போ கணவன் இறந்த அப்புறம் ஒரு பெண் வந்து ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொன்னால், நம்ம அதை தான் நான் வந்து ஜென்ரல் சைக்காலஜி அந்த சென்டிமெண்ட்னு சொல்கிறேன். கணவன் இறந்தவனே ஒரு பொண்ணு வந்து அவள் எப்படி நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? அப்போ அதான் நான் சொல்ல, இப்போ போகிற போக்கில் இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து இங்கே இருக்கிற கெட்டி தட்டி போன நம்பிக்கைகளை அல்லது அந்த பிஹேவியர் பேட்டர்ன் ஒன்று இருக்குல்ல, அதை உடச்சிக்கிட்டே வராங்க. இப்போ இன்னுமே சைக்கலாஜிக்கலாக இதை நம்ம அப்ரோச் பண்ணோம்னா, அந்த அம்மா வந்து டேய் ரொம்ப நம்பாதரா, அப்போ தான் கிடைக்கும், எக்ஸ்பெக்டேஷனை கம்மியாக வச்சுக்கோ, அப்போ தான் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் அந்த ஹாஸ்பிட்டல்லையும் அதே தான் சொல்லுவாங்க. அவன் அப்படியே பார்க்குறான், கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சைக்காலஜியில் சொல்கிறதா இருந்தால் இது ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணுறது. அப்போ தொடர்ந்து நாம் எதை சொல்லிக்கிட்டே இருக்கோமோ அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நமக்கு எதை சொல்லி கொடுத்தாங்களோ அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நமக்கு இதை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னாங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ இந்த படத்தில் இந்த ஆண் இருக்கார்ல, இந்த படத்தில் இந்த குடும்ப தலைவனா இந்த அப்பாவா வர்ற ஒரு கேரக்டர் இருக்கார்ல, நாம் ப்ரொக்ரெசிவ்னு சொல்கிற எல்லாருமே வலிந்து பண்ணுற எதையுமே அவர் பண்ணல. ரொம்ப சாதாரணமாக ஒரு அந்த பொண்ணு வந்து வீட்டை விட்டு வெளில போன உடனே, நான் ஒரு அடல்ட்டு, அவங்க ஒரு அடல்ட்டு தானே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, நான் விரும்பி தானே இதை வந்தேன் அப்படின்னோடனே அவங்க அப்பா வந்து ரொம்ப சாதாரணமாக ஆமாம் நாங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாளைக்கு வந்து அந்த மகளுக்கு வந்து குழந்தை பிறந்தா போகணும் இல்லை, ஆமாம் போக தான் செய்யணும். அப்போ இந்த பையன் வந்து நடிக்கிறான்ல, ஆமாம் நடிக்கணும், அவன் செய்யட்டும். அப்போ இந்த அப்பா, இதுதான் நான் ப்ரொக்ரெசிவ் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அப்போ அந்த மகளும் அவங்க விருப்பத்துக்கு உண்டான வாழ்க்கையை வாழ அனுமதிக்க வேணாம், லெட் தம் சூஸ், தே ஆர் அடல்ட்ஸ் அப்படின்னு நம்புற ஒரு அப்பா தான் அந்த அப்பா. அவங்க அடல்ட்ஸ் தானே, அவங்களுக்கு தெரியாதா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அப்படின்னு நம்புற ஒரு அப்பா. பட் அந்த அம்மாவோட நெருக்கடி டோட்டலாக வேறு. அந்த அம்மா மெல்ல வந்து, ஏன்னா ஒரு பெண்ணுக்கு இருக்கிற நெருக்கடியும் ஒரு ஆணுக்கு இருக்கிற நெருக்கடியும் டோட்டலாக வேறு. அப்போ காலங்காலமாக 4 சவத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்து அந்த சுவர்கள் வந்து ரொம்ப பக்கமாக இருந்துச்சுன்னா ஒரு பெண்ணுக்கு அது எவ்வளோ பெரிய பதட்டத்தை உண்டாகும் இல்லையா? அதுதான் அந்த அம்மா. அப்போ அந்த வீட்டில இருந்து வெளியில போற ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு மாடி கிடைக்குது, ஒரு மொட்டை மாடி கிடைக்குது, அங்கே போய் அந்த பொண்ணு நின்றுக்கலாம், காத்து வாங்கலாம். அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ விஷுவலாக அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இந்த படத்தில். அப்போ இப்படி வந்துட்டு இருக்கிற இந்த படம், நான் இப்படி சின்னதாக சொல்றேன். இந்த படத்தோட தொடக்கத்துல இருந்து நான் நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். அதாவது ரொம்ப இயல்பா, ஃபோர்ஸ்டா இல்லாம நான் பண்றேன் பாத்தியா,
நான் சொல்கிறேன் பார்த்தியா, நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு இல்லாமல் இந்த படம் வந்து ரொம்ப 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 இயல்பாக பல விஷயங்களை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. அதனால் இப்போ அந்த ஜோதிஷ் இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு இடம் இருக்குது. இப்போ கேமரா தன்னுடைய முகத்தை வந்து பிடிச்சிருச்சு, அதை வந்து அவர் வேலை செய்கிற ஆள் வந்து கேட்குறாரு. அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார், நான் நிறைய இடங்கள்ல ரொம்பவே ரசித்தேன். என்னன்னா, கத்தாதீங்க இமேஜ் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னோடனே, ஆமாம் உனக்கு ஒரு இமேஜ் இல்லைங்க, உங்கள் இமேஜ் ஸ்பாயில் ஆகிடும், நீங்கள் வந்து மாடு மாதிரி கத்துறீங்க அப்படின்றாரு. அப்போ ஒருத்தன் அவன் அதான் அந்த பொண்ணுமே அதை சொல்லுவாங்க. அந்த பொண்ணோட நண்பர்கள் வந்து அவங்ககிட்ட கேட்பாங்க, என்ன கமிட் ஆகிட்டியா அப்படின்னு, சும்மா டெம்பரவரி தானே அப்படின்னு. இல்லையா, நான் வந்து சின்சியராக தான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஒரு பதில் சொல்லுவான், இவனையா அப்படின்ட்டு. அப்போ நீ பிரச்சனையாக பார்க்குறத அவன் பிரச்சனையாக பார்க்கல. நான் அதை தான் திரும்பவும் சொல்ல வரேன். நான் ஏன் ஒரு சமூகம் இந்த படம் வந்து ஒரு கேள்வியை வைக்குது, அந்த கேள்வியை நான் திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். படம் பார்க்குற ஒவ்வொருத்தரையும் நாம் பல கேள்விகளுக்கு ஆளாயிருந்தாலும், கிண்டல்களுக்கு ஆளாயிருந்தாலும், டிஸ்கிரிமினேஷனுக்கு ஆளாயிருந்தாலும், நாம் விக்டிமா இல்லாதப்ப நாம் யாராக இருக்கும், அந்த கேள்வியை தலை வர வைக்குது. நன்றி. ஹலோ, ஹாய், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே பேசுனீங்க, நான் ரொம்ப டென்ஷனில் இருக்கேன். ஐ மீன் தமிழ் கொஞ்சம் தான் தெரியும், தப்பாக எடுத்துருக்காதீங்க. ஓகே, ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். அண்ட் இப்போ இங்கே இவர் எல்லாருமே பாராட்டி பேசினாங்க. அது எனக்கு மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு ஒரு கோரைட்டர் இருக்காரா, அப்பு அஸ்லம் சொல்லிட்டு, அவனுக்கு வந்து 25 ஏஜ். அதுவும் இல்லாமல் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் மகேஷ் நாராயணன், ஷெபின் பக்கர், அவங்க இல்லைன்னா நான் இன்றைக்கி இங்கே நின்று பேச முடியாது. அவங்களோடையும் இன்புட்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய நண்பன் அர்ஜுன் அசோகன், இந்த படத்தை நடித்த ஜோதிஷ், அவரோட சப்போர்ட்டும் இருக்குது. மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே, இந்த பாராட்டுகள் அவருக்கும் சேர்ந்து தான். அப்புறம் என்னோட டெக்னீஷியன், பிகாஸ் இது வந்து என்னோட படம் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக அதான் ஹோல் டீம், அதில் நடிச்சிருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட இதில் அவ்வளோ இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்கும் இந்த பாராட்டுகள் சேர்ந்தப்பட வேண்டியதாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் எல்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாதீங்க, ஆனால் ரொம்ப ஹாப்பி. அண்ட் இது என்னோடய 3வது படம் ஆக்சுவலாக. ஸோ நானும் அப்பவும் இந்த எழுதும்போதே, யாராவது நம்மளை ரைட்டிங் பற்றி பேசணுண்டா, ஏன்னா 3 years எடுத்திருக்கேன் இதோட ரைட்டிங் ப்ராசஸ். ஆக்சுவலாக அரௌண்ட் ஒரு 49-50 டிராஃப்ட் நாங்கள் எழுதியிருக்கோம். ஸோ அப்போவே நான் சொன்னேன், நான் இந்த படம் ரைட் பண்ணுறேன், எல்லா டயலாகும் பார்க்குற ஆடியன்ஸ் மைண்டில் இருக்கணும், படம் விட்டு போனாலும் பேசணும். இப்போ வந்து ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ படம் தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டே வந்து டீம் ஹாப்பி. படம் ரிலீஸ் ஆகிய பிறகு என்னோட வீட்டில் இருக்கிற ஒரு பையன் கால் பண்ண ரொம்ப ஹாப்பியாக அழுது சொன்னான். ஸோ அப்போது நானும் ஹாப்பி. அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு இந்த கதை ஹேர்ட்டாகவும் இருக்குது, அதுலேயும் ஹாப்பி. ஸோ படம் வந்து 50 days ஓடிடுச்சு. ஸோ ப்ரொடியூசரும் ஹாப்பி. ஆனால் ரைட்டிங் பற்றி இன்னும் வரலையே. நம்ம எஃபர்ட் போட்டிருக்கேன்ல, அது பேசணுமே. ஸோ ஜான் சாருக்கு அது வீடியோ போட்டதும் நான் ரொம்ப ஹாப்பி. இப்போ இங்கே வந்து ஒரு ஆஸ்காரும் கிடைச்ச மாதிரி தான். ஸோ இங்கே நான் கூட்டிகிட்டு வந்து கவின் சார் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் ஆக்சுவலாக. அண்ட் நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் தமிழ் படம் நல்லா பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரஞ்சித்பா அவர்களோட படங்கள் இல்லை, எல்லா டேரக்டர் வெற்றிமாறன், ஈச் அண்ட் எவ்ரி டைலாக்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். நான் அவ்வளோ ரசித்து பார்க்குறது தமிழ் படங்கள் தான். ஏன்னா நான் வளர்ந்தது பாலக்காடு ஆக்சுவலாக. ஸோ நான் படித்தது கோயம்புத்தூர். ஸோ அதனால் எனக்கு நிறைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் தமிழ் எனக்கு எப்போவுமே ரொம்ப ஆசை தான். ஸோ அதனால தான் இந்த படம் தமிழ்நாட்டிலையும் ஓடணும் அந்த ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது. அப்புறம் எனக்கு அந்த தமிழ் படங்களோட லவ்வும் தான் இதில் 2மே நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் முதல்ல இந்த படத்தோட பேர் ஆக்சுவலி ஜெமினின்னு தான் இருந்துச்சு, தலைவராங்கிறது இல்லை. ஆனால் அந்த டைட்டில் கிடைக்கிறனால தான் தலைவராவுக்கு வந்திருக்கு. ஏன்னா எல்லாமே ஸ்டார்ட் ஆனது ஜெமினி அந்த ஊரில் இருந்து தான். ஸோ அப்படி தான் அந்த டைட்டில் இருந்துச்சு. ஸோ அதுதான் தமிழ் படங்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். நீங்கள் எப்படி மலையாள படங்கள் பார்க்குறதோ அந்த மாதிரி நான் தமிழ் படங்கள் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் இந்த தாட் வருது, அது ஒருத்தர் கேள்வியை கேட்டேன், எதுக்கு எப்படி இந்த தாட் வந்தது. ஸோ கொரோனா டைமில் வந்து ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட் படம் வந்து
அர்ச்சனா 31 நோட் அவுட். நான் படித்து முடிச்சதும் படம் பண்ணணுன்னு ஒரு கோலில் தான் இருந்தேன். ஸோ அன்றைக்கி எனக்கு 22 இயர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ நான் கொச்சியில் வந்ததே சவுண்ட் டிசைன் படிக்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடியே நான் சவுண்ட் டிசைன் பண்ணுவேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் படித்து முடித்ததும் படம் பண்ணோம், அது ஒரு ஆசை. ஸோ அந்த டைமில் வந்து கொரோனா வந்துருச்சு, படம் எல்லாம் ஆன் ஆயிடுச்சு. ஆனால் கொரோனா வந்துருச்சு, எல்லாமே லாக். ஸோ என்னோடய 23 பர்த்டே வந்து என் செட்டில் கேக் கட் பண்ணணுங்கிறது ஆசை, அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆனால் முடியலை, ரொம்ப டிப்ரெஷனாக போச்சு. படம் நின்று டிப்ரெஷன் இல்லை, கேக் பண்ணிட்டு கண்ணுடைய இருந்தால் டிப்ரெஷன் ஆக்சுவலாக. ஸோ அந்த டைமில் ஒருத்தர் தான் சொன்னேன், ரைட் பண்ணு, ஏன்டா இந்த படம் முடிச்சு இன்னும் படம் வேணும் இல்லை, ரைட் பண்ணுன்னு சொன்னேன். நான் அப்படி ஒரு படம் ரைட் பண்ணேன். ஒரு 3 months 4 months எடுத்துருச்சு முடியறதுக்கு. அது நல்லா இருந்தது ஆக்சுவலாக. கொரோனா டைமில் நாம் ஒரு வேர்ல்டில் போய் சிக்கி ஏதோ பண்ணுற மாதிரி நாமளே ஒரு கதைக்குள்ளே விழுந்து இவ்வளோ டென்ஷன் இல்லாமல் போகிறது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எகெயின் ரைட்டிங், ஏன்னா 2 years லாக்டவுனில். ஸோ அதுக்கப்புறம் எழுதினேன். எழுதும்போது வந்து ஆக்சுவலாக ஒரே டைப் ஸ்கிரிப்ட் எழுதுறதே இல்லை, வேறு ஜானர் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக எழுதின படம் தான் ஆக்சுவலி இந்த தலைவரா. ஸோ அதோட இனிஷியல் தாட் வந்து, இப்போது என் வீட்டில் யாராவது வந்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கேன் அந்த டைமில், அப்புறம் ஒல்லி வேறு. ஸோ இந்த கல்யாண மேட்டர் எப்படி போனால் வரும் அந்த வயசில் கூட, +2 மேட்டரில். அப்போது கசின்ஸில் வந்து சொல்லுவார், டேய் நீ பயப்படாதடா, பார்க்க அழகாக இருக்கிற பொண்ணுங்கள் பையங்கள் எல்லாமே சுமாராக தான் இருக்குது, நீ பயப்படாத. அப்போ அன்னைக்கே வருது, ஏன் அப்படி பேசுறது, எதுக்கு இப்படி பேசுகிறாங்க, என்ன இந்த கருப்பை பற்றி இப்படி பேசுறது, ஏன்னா அது மோசமா. ஸோ நான் வந்து கீப் அனலைஸ் பண்ணிட்டே இருப்பேன், வை இந்த கருப்பு இவ்வளோ கேவலமாக போச்சுன்னு இவங்க ஏன்னு நினைக்கிறாங்க. அது என்னோட தோட்டு தான், என்னோட ஒரு ஐடியா தான். எங்கள் ஊரில் வந்து இந்த கும்மாட்டின்னு சொல்லி கேள்விப்படுறீங்களா, அந்த பிளாக் இந்த அடிச்சுட்டு வீட்டில எல்லாம் வந்து காதில் எல்லாம் உள்ளி எல்லாம் போட்டுட்டு வருவேன் கும்மாட்டி. படம் இருக்காங்க. ஆமாம், அங்கே ஒரு திருவிழா ஆக்சுவலி. ஸோ அதுக்கு மார்னிங்கில் வந்து பசங்க எல்லாருமே கறி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ வீட்டுக்கு வரும்போது எல்லாருமே சின்ன பசங்கள்லாம், ஐயோ பூதம்னா பேய் வந்துட்டாங்க சொல்லி ஓடுருவாங்க. ஸோ நான் இது என்ன யோசிச்சேன்னா, அந்த ஒரு குழந்தை அது பார்க்கும்போது கற்பாரங்கிற ஒரு பொருள் வந்து அவனுக்கு ஒரு பேய் மாதிரி தான் கிடைக்குது. ஸோ இந்த ட்ரிக்கை வந்து மகாபாரதத்தில் அந்த சீரியல்ஸில் எல்லாம் இருக்குது, பூதகணங்கள் வருவாங்க ஆனால் அவங்கெல்லாம் கற்பாக இருப்பாங்க. ஸோ இந்த தோற்று மண்டையிலே ஓடிச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொரு தோட்டம் ரொம்ப ரசம்னா, இந்த டெத் இருக்கிற வீட்டில் இருக்குல்ல, அதோட என்ன இன்டென்ஸாக எனக்கு தெரியல, என்னோட வேர்ஷன் தான் ஆக்சுவலி. யாராவது இறந்து போங்கன்னா அங்கே ஒரு பிளாக் கொடியை கட்டிடுவாங்க. ஸோ இது ஏன்னா, முன்னாடி காலத்துல எல்லாம் அந்த சைன் இல்லை, இங்கே யாராவது இறந்து போயிருக்கா சத்தம் போடாதீங்க அந்த சைனுக்காக இது வச்சிருக்கேன். இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் இருக்கு, வாட்ஸ்அப்லேயும் தெரியும், இருந்தும் இந்த கொடியை கட்டுறேன். ஸோ டெத்துனா பிளாக்கு அது மைண்டில் ஏறிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த கொடி ஒடிக்கிற ஒரு சீன் இருந்துச்சு ஆக்சுவலாக. யா, ஸோ அதிலிருந்து தான் இந்த ஃபர்ஸ்ட் தாட் வருது. அப்புறம் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார் தீபக்கு, அவனை வந்து ஆக்சுவலாக ஒரு டீச்சர் தான் முதலையா பக், அவன் ஃபேஸ் வந்து பக் டாக் மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு டீச்சர் ஆக்சுவலி அவனை கூப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா தீபக்கு பக்கு. ஸோ மொபைல் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கிறது தீபக்கு பக்கு ஜியோ நம்பர் 2 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பக்குன்னு சொல்லி அந்த கேரக்டர் எடுத்து அதை பார்க்க அழகாக இருக்கிற பொண்ணுங்கிற பசங்கள்லாம் சுமாராக தான் இருப்பேன். அந்த ஒரு தோட்டை வச்சு தான் ஒரு அழகான பொண்ணு இந்த ஊருக்கு வருது, அழகாக நாம நினைக்கிற மாதிரி, சோகோல்ட் அழகாக நினைக்கிற மாதிரி ஒரு பையன் பொண்ணு வருது, இவருக்கு செட் ஆகுது, அதிலிருந்து ஆரம்பிக்கிற ப்ராப்ளம் தான். ஸோ அதோட 10th draft முடிச்சாச்சு. அப்புறம் அர்ச்சனா ரிலீஸ் ஆகுது ஆஃப்டர் கொரோனா, 3 years கழிச்சு தான் ரிலீஸ் ஆகுது. அது வந்து தியேட்டரில் சுமாராக தான் ஓடிச்சு. ஸோ எனக்கு புரிஞ்சுது நம்ம கையில் ஏதோ ஃபால்ட் இருக்கா, என்னால் தான் அது சுமாராக ஓடுது. ஏன்னா படம் பார்த்துட்டு பொண்ணுங்க எல்லாருமே ரசிச்சிருக்கு, ஆனால் அல்லாத சாதா ஆடியன்ஸுக்கு கிடைக்கல. ஸோ எப்போவுமே ஒரு படம் நல்லா போகலன்னா அதில் மிகப்பெரிய மிஸ்டேக் நம்ம மிஸ்டேக்காக தான் இருக்கும், நம்ம ப்ரமோஷன் வீக்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் ரைட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணேன். நான் அப்பு கிட்ட சொன்னேன், நமக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலாம், ஆனால் அது ரைட்டிங் பற்றி பேசணும், ரைட்டிங் தான் ஸ்ட்ராங், ஷார்ட் டிவிஷன் எடிட்டிங் எல்லாமே அந்த ஸ்கிரிப்டில் இருக்கணும். அப்போ நம்ம பண்ணலாமா கேட்டேன். அப்போது என் கூட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன், அவன் சொன்னால் நான் பண்ணலாம் சொல்லி நானும் அவனு இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் தான்.
2022 ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக. 2024 தான் முடியலை. ஷூட் முடிச்சதுக்கப்புறம் ரைட் பண்ணியிருக்கா, டப்பிங்லேயும் ரைட் பண்ணியிருக்கா, ஷூட்டுக்கு டைம்லேயும் ரைட் பண்ணியிருக்கா. ஷூட்டுக்கு டைமில் ரைட் பண்ண ரெண்டு சீன் சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஒன்று, அந்த தங்கச்சி வந்து அவங்ககிட்ட பேசுவாங்கல்ல ஹாஸ்பிட்டலில், அந்த சீன் வந்து தங்கச்சி ஏதோ பேசுது, லைஃப்பை பற்றி தான் பேசுது, என்னன்னு இல்லை. ஏன்னா ஷூட் டைமில் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க சீன் நாங்கள் கட் பண்ணி அது வேண்டாம், இது இல்லாமலே ஓடிதுன்னு சொல்லி இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஸோ அது ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ரைட் பண்ணிட்டு இருக்கேன், நான் இங்கே கோரியோகிராஃபி பண்ணிட்டுருக்கேன், சீன் கோரியோகிராஃபி பண்ணிட்டுருக்கேன். கொண்டு வந்து கொடுத்தாங்க, நான் வந்து பார்த்து எனக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்து அதெல்லாம் கிளியராக அப்போவே ஷூட் பண்ணுதான். அதே மாதிரி தான் அந்த ப்ரப்போசல் வந்து வெளியே இருந்தது, லைட் மூலியமாக உள்ளே போக வேண்டியதாச்சு. ஆனால் உள்ளே போகும்போது நல்லா இருக்குன்னு சொல்லி, ஆனால் இவன் ஏன் உள்ளே வரா, சும்மா ஒருத்தர் உள்ளே வர வேண்டாமே. ஸோ அந்த டயலாக் அங்கே இல்லை. அப்போ தான் ஹோம் டெலிவரி தான், டோர் டெலிவரி இல்லையே ஹோம் டெலிவரி தானே, அந்த மாதிரி ஒரு டயலாக் அங்கே போட்டபோது க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்புறம் நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பண்ணியிருக்கேன் 3 இயர்ஸாக பார்ட் டைமாக. ஸோ என்னோடய லைஃப் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல எப்படி அந்த அம்மாக்கள் எழுதினாங்க, நானும் அந்த அப்புவும் பார்த்த பெண்கள் தான், அவங்கள பார்த்த விதங்கள் தான் அதில் வந்திருக்கு. ஏன்னா எப்போவுமே என் வீட்டில் சொல்லி தருவாங்க, டே கிடைக்க மாட்டேன்னு நினச்சிக்கோ, அது ஒரு ட்ரிக்கு. நெகட்டிவே நினை, அப்போ பாசிட்டிவ் நடப்பாங்க. இப்போ தான் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ நான் எழுதும்போது நான் ஆரம்பித்தேன் ரைட்டிங் பற்றி பேசணும். இப்போ பேசுகிறாங்கல்ல, பாசிட்டிவாக திங்க் பண்ணாலும் அப்படி நடக்கும். அதுதான் அதில் ஆட் பண்ணேன் ஆக்சுவலாக. அப்புறம் இந்த படம் பார்த்துட்டு நிறைய கிரிட்டிக்ஸ் இல்லை, நிறைய ஆளுங்க சொன்னாங்க சந்தியா மாதிரி ஒரு பொண்ணு வருவாங்களா. ஆக்சுவலாக சந்தியா மாதிரி ஒரு பொண்ணு வரும், அது ஆஃப்டர் ஜோதி சொல்கிறாங்கல்ல ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்குன்னு, அங்கே ஒரு லவ் ஃபெயிலியர் நடந்திருக்கு. ஆனால் சந்தியா மாதிரி ஒரு பொண்ணு வரும், அது நிஜத்தில் இருக்குது. ஏன்னா இதை பார்த்துட்டு நிறைய விட்லிகோ பாதிக்கப்பட்ட ஆண்கள் வந்து, அண்ணா நான் அந்த படம் பார்த்துட்டு நானும் என் ஒய்ஃபும் அழுத, எங்களை ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கு. அவங்க வீடியோ போட்டிருக்க, அவங்க பேசியிருக்க. அதுதான் இதோட ஸோ ஹாப்பியான மூமெண்ட். அப்புறம் நம்ம லைஃப்பில் எப்போவுமே ஒரு வட்டம், நம்ம இப்படி போய் இப்படி வந்து நிற்பாங்க சொல்லுவாங்கள்ல. ஆக்சுவலாக எனக்கு ஃபிலிமில் நடிக்கத்தான் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ காலேஜ் படிக்கும்போது வந்து எல்லா டைம்லேயும் வந்து கேட்பாங்க, வாட்ஸ் யுவர் அம்பிஷன், ஃபஸ்ட் டே கேட்பாங்கல்ல. ஸோ நான் வந்து ஒரு ஆக்டர்னு சொன்னால் கண்டிப்பாக கிண்டல் ஆகிடும். ஆனால் என்ன மாதிரி ஒரு ஆக்டரை அப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தனுஷ் சார் மட்டும்தான் இருக்குது. ஆனால் சொல்ல தைரியம் இல்லை, கிண்டல் பண்ணிடுவாங்க. ஸோ நான் சும்மா அந்த கிண்டலை எப்படி க்ளோஸ் பண்ணலாம்னு நினச்சி டேரக்டர்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு இன்செக்யூரிட்டினால தான் நான் இன்றைக்கி இங்கே நிற்குது ஆக்சுவலாக. அண்ட் நான் எப்படி எனக்கு ஃபிலிமில் இன்ட்ரெஸ்ட் வந்துன்னு தெரியலை ஆக்சுவலாக. நான் எப்படி ஒரு டேரக்டரான எனக்கு தெரியலை, அது ஒரு ப்ராசஸ்லேயே நடந்து வந்தது தான். சின்ன வயசில் நிறைய புக்கு நான் படிப்பாங்க, தூங்குறதுக்கு முன்னாடி. இப்போ ஃபோனில் ரீல் பார்ப்பேன், அன்னைக்கு வந்து புக்கை படிச்சுட்டு நிறைய புக்கு நான் மலையாளத்தில் எக்கச்சக்க புக்குகள் நான் படிச்சிருக்காரு. பொன்னியின் செல்வன் புக்கு நான் படிச்சிருக்காரு. பொன்னியின் செல்வன் படிச்சுட்டே நான் தஞ்சாவூர் போயிருக்கேன். ஸோ அந்த ஒரு லைப்ரரியில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் படத்தில் இருக்கும் தேங்க்ஸ் மேலேப்புறம் வாயனசாலை தான் லைப்ரரி தான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த லைப்ரரி வந்து நிற்கிறேன். ஸோ எல்லோரும் புக்கை படிங்க, புக்கை தான் பேஸு, அது இல்லைன்னா நான் இங்கே வந்து நிற்க முடியாது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. அகில் அனில்குமார் அவர்களுக்கு மிகவும் நன்றி. அடுத்ததாக பேசுவதற்கு கதை டு திரைக்கதை, கருப்பு திரை, மாத திரையுலகு போன்ற படைப்புகளை தந்தவர் திரைப்பட விமர்சகர், பத்திரிகையாளர் தீபா அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. முதல்ல எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தாமதமாக வந்துட்டேன். எனக்கு நேற்று தான் சொன்னாங்க இந்த நிகழ்வு நடக்க போகிறது சொன்னாங்க. நான் அது வரைக்கும் படம் பார்க்கல. அப்புறம் மிட் நைட் உட்காந்து அந்த படம் பார்த்தேன். அதனால் இப்போ லேட் ஆகிடுச்சு, எல்லாமே தள்ளி வந்ததுனால லேட்டானது காரணமும் இந்த படம் தான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஒரு நாள் எதாச்சியா ஒவ்வொரு வீடியோஸாக பார்க்கும்போது கண்ணில் பட்ட ஒரு வீடியோ வந்து 2 நடிப்பு ராட்சசிகளுடைய ஒரே இடத்துல உட்காந்து அவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூ. ஒருத்தங்க வந்து சுகுமாரி அம்மா, திரு சுகுமாரி அவர்கள், இன்னொருத்தங்க திரு மனோரமா அவர்கள், இருவரும் சேர்ந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருக்குறாங்க. அது கண்ணில் பட்டது, அதை பார்த்துட்டு இருந்தேன். அதில் முழுசாக இல்லை, ஒரு பகுதி மட்டும்தான் நான் பார்த்தேன், அதுதான் கிடைச்சது. இப்போ அவங்கக்கிட்ட ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்க, அவங்க 2 பேர்கிட்டையும்.
ஒரு மலையாளத்தில் நடிக்கிறதுக்கும் தமிழில் நடிக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சுகுமாரி அம்மா சொல்கிறாங்க, இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அழறதுல வித்தியாசம் இருக்கும். பொதுவாக நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அழறதுல வந்து ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க, ஒரு பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருது அந்த படத்தில் அப்படின்னா, மலையாளத்தில் அது எப்படின்னா, ஆமாம் போயிட்டான் அப்படின்னு நம்ம கலங்குவோம். ஆனால் இதே இது தமிழ்லன்னா அடிச்சுட்டு அழுவாங்க, தலையில் அடிச்சுக்குவாங்க, ஓன் கதறுவாங்க. அங்கே போயிட்டு நம்ம இதே மாதிரி அமைதியாக ஆமாம் மகன் போயிட்டான் அப்படின்னு நம்ம கண்ணு கலங்கினோன்னா அங்கே உள்ள டைரக்டர்ஸ் வந்து இல்லை இது பத்தலை, இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன காரணம்னா, இது கேரளாவினுடைய பண்பாடு. ஒரு விஷயத்தை சட்டிலாகவே அணுகிறது, ஒரு உணர்வையும் உணர்ச்சியையும் சட்டிலாக காட்டுறது அப்படிங்கிறது கேரளாவினுடைய பண்பாடு. தமிழ்நாட்டை எடுத்துட்டா அவங்க எதையுமே வந்து அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, மனதில் உள்ளதை அப்படியே வெளிக்காட்டுவாங்க. அது தமிழ்நாட்டினுடைய பண்பாடு. ஒரு நடிகருக்கும் இயக்குனருக்கும் இந்த பண்பாட்டினுடைய வித்தியாசம் தெரியணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த படங்கள் பொதுவாக மலையாள படம் பார்க்கும்போதும் அதே மாதிரியான ஒரு கதையை தமிழில் எடுக்கும் போதுமான வித்தியாசம், இங்கேயும் அது ஹிட் ஆகும், மலையாளத்துலேயும் ஹிட் ஆகும். உதாரணத்துக்கு எனக்கு இந்த படம் பார்க்கும்போதெல்லாம் பொதுவாக இந்த படம் தலைவரா ஓகே, இந்த படம் வந்து எனக்கு சொல்லாமலே படத்தை ஞாபகப்படுத்தினது. இரண்டுமே ஒரு பாடி ஷேமிங் அடிப்படையான ஒரு படம். இதிலும் ஒரு பெண்ணினுடைய ஒரு உற்சாகமும் ஊக்கமும் கிடைக்கும், அங்கேயும் அந்த ஆணுக்கு அது கிடைக்கும். நான் இரண்டுக்குமான வித்தியாசத்தை நான் யோசிச்சுக்கிட்டே வரேன். எந்த இடத்துல அங்கேயும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்களை கிண்டல் பண்ணுவாங்க, இங்கேயும் பண்ணுறாங்க. ஆனால் மிக முக்கியமான நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து முன்னாடி வந்து நிற்பாங்க, என் நண்பனுக்காக அப்படின்னு வந்து நிற்பாங்க. இந்த இரண்டு படங்களுக்குமான வித்தியாசத்தை நான் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். இந்த படம் தலவாரா படம் வந்து நிறைய இடங்களில் என்னை ரொம்ப ஈர்த்தது. அதில் ஒன்று அந்த ஃப்ரெண்ட்ஷிப் போர்ஷன் சொன்ன விதம். அது நான் கூட நினச்சேன், அவங்க எல்லாருமே விளையாடிட்டு இருக்கும்போது என்ன இவங்க அடிபட்டுட்டு இருக்கா விளையாடுறானா, ஏதோ ஒன்று இதில் இருக்குது, ஏதோ ஒன்று செய்ய போகிறாங்க அப்படிங்கும்போது அதில் காட்டின அந்த சீன் என் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. கிளம்பி போயிட்டீங்கன்னா உங்களை காலி பண்ணிடுவாங்க, கிளம்புங்க, முகத்தில் கிராக் போட்டுருவாங்களோ ஏதோ சம்திங் சொல்லுவாங்க. நான் அமேசானில் படம் பார்த்தேன். அமேசானில் நிறைய இடத்துல சப்டைட்டில் வரல, நீங்களாம் எதில் பார்த்தீங்கன்னு தெரில. நிறைய இடத்துல எனக்கு வந்து சப்டைட்டில்ஸ் வரல. இப்போ நானாக வந்து அந்த புரிஞ்சுக்கிட்டு அந்த படம் பார்த்தேன். நல்ல வேளை தமிழ் நிறைய வந்தது வேறு ஹீரோயினோடது, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அப்புறம் வந்து அவர் பேசும்போது இப்போது இயக்குனர் சொன்னார், இந்த மாதிரியான ஒரு பொண்ணு இருக்க முடியுமா அப்படின்னு. நான் நிறைய பெண்களை பார்த்துருக்கேன். ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஒரு 8th 9th படிக்கும்போது நம்மளுடைய அக்காக்கள்லாம் இருப்பாங்க, அல்லது நம்ம கூட இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து யாரையாவது பார்த்தாங்கன்னா இந்த பையனை தான் நான் விரும்புகிறேன், இந்த பையனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நம்பவே முடியாது. இவங்க இவ்வளோ அழகாக இருப்பாங்க, எதை பார்த்து இவங்களுக்கு வந்து இவ்வளோ ஈர்ப்பு வந்தது அப்படின்னு நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பிற்காலத்தில் நமக்கு ஒரு அனுபவம் வரும்போது ஓகே நம்மளுக்கு அது புரியும், ஓ இதுதான் வந்து இதனால தான் வந்து ஈர்ப்பு வந்திருக்குது அப்படின்னு நம்மளுக்கு புரியும். இதில் வந்து எனக்கு நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கூட சொன்னாங்க, நாங்கள் 2 பேரும் தான் படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அவங்களும் பார்த்தாங்க. எதுக்கு அந்த பொண்ணுக்கு அவன் மேலே வந்து எந்த காரணமுமே இல்லையே லவ் வர்றதுக்கு அப்படின்னு அவங்க கேட்டாங்க. எனக்கு நான் சொன்னேன், எதுக்கு காரணம் வரணும், அவன் மேலே லவ், அவனுக்கு ஏதோ ஒன்று ஒரு நேர்மை அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். இவளை எல்லாருமே அந்த பொண்ணை பார்க்கும்போது இவன் அக்கான்னு கூப்பிட்டது கூட அவளுக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். எவ்வளவோ காரணம் இருக்கும் அவனை பிடிக்கிறதுக்கு. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தானே. ஒருத்தங்களை பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு காரணம் இருக்கும், பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் பெரிய காரணங்கள்லாம் தேவையில்லை. ஏதோ ஒரு நொடி, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஏதோ ஒன்று. ஆனால் மிக பிரமாதமான ஒரு விஷயம் இதில் நான் சொல்லணும்னு நினச்சது, எந்த இடத்துலையுமே அந்த பெண் அவன் மேலே பரிதாபப்படுறான்னு எங்கேயுமே அவங்க சொல்லவே இல்லை. கடைசி சீனில் அந்த பையன் வந்து சட்டையை கலட்டுறான். அப்போ வந்து அவங்க அம்மா ஓடி போய் அவன் சட்டையை மேலே போத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நான் அந்த பொண்ணை தான் நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன், அந்த பொண்ணு எந்த மாதிரி அதை அணுகுவா. ஏன்னா முதல் முறையாக எனக்கு தெரிந்து அவன் வந்து அவனுடைய சட்டை இல்லாத உடலை பார்க்குறான். அவன் எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடுறான், எல்லாத்தையுமே மறைச்சிக்க விரும்புகிற ஒருத்தன். அவனை எப்படி இவன் வந்து பாப்பா அப்படின்னு சொன்ன இடத்துல ரொம்ப கம்பீரமாக காட்டியிருந்தாங்க. அந்த பொண்ணு அழவோ அதிர்ச்சியாகவோ ஆச்சரியமாகவோ அசூயையாகவோ எதுவுமே இல்லை. அந்த பொண்ணு அவள் கம்பீரமாக நிற்கிறான், எனக்கு தான் தெரியுமே அப்படிங்கிற மாதிரியே நிற்கிறான். அந்த இடம் ஒரு டைலாக் கிடையாது, அந்த பொண்ணு பக்கமாக எதுவுமே பேசலை. ஏன் நான் இவனை விரும்பினேன் அப்படின்னு சொல்லலை, ஆனால் அந்த ஒரு பார்வை அந்த பெண்கிட்ட இருந்து வெளிப்பட்ட விதம் எனக்கு ஒட்டுமொத்த படத்துலேயும் அந்த இடம் ரொம்ப பிடித்த ஒரு இடமாக இருந்தது. என்னுடைய
ஸ்கூலில் ஒரு டீச்சர் ஒருத்தவங்க உண்டு, பத்மாவதி டீச்சர்னு வச்சுக்குவோம் பேர், அவங்களுக்கு வேறு பேர். அவங்க வந்து கொஞ்சம் எப்படி இருப்பாங்கன்னா, கொஞ்சம் உயரம் கம்மியாக இருப்பாங்க, கொஞ்சம் கருப்பு நிறத்தில் இருப்பாங்க. ஆனால் அவங்க கட்டுற புடவை கட்டிட்டு வர்ற விதத்துக்கு நாங்கள் எல்லாருமே ரசிகைகள். விசிறி வாழை மாதிரி இருக்கும் அவங்க வந்து புடவையை கட்டிட்டு வந்தாங்கன்னா. காலையில் எப்படி ஸ்டாஃப் ரூமில் மற்ற டீச்சர்ஸ்லாம் வந்து திருப்பி மத்தியானம் கிளாஸ்க்கு வரும்போது ஒரு முறை புடவையை சரி பண்ணி நேர்த்தி பண்ணிட்டு வருவாங்க. இவங்க காலையில் எப்படி கட்டிட்டு வராங்களோ அதே மாதிரி இருக்கும் சாயந்தரம் வரைக்கும். இதெல்லாம் எங்களுக்கு வந்து அவங்களுடைய புடவை நுனியை வந்து தொட்டு பார்க்குறதுல எங்களுக்கு அப்படி ஒரு ஆர்வம். அவங்க காலுக்கடியில் உட்காந்தோம்னா அதெல்லாம் ஒரு சின்ன வயது ஒரு ஞாபகம் இல்லையா, சிலிப்பு இல்லையா, அவ்வளோ அழகாக வருவாங்க நேர்த்தியாக. ஒரு நாள் வந்து அவங்க சண்டை, இன்னொரு மிஸ்ஸோட ஒரு பெரிய சண்டை அவங்களுக்கு. தன்னை எப்போவுமே ரொம்ப நேர்த்தியாக பார்த்துட்டு இருக்கிறவங்க, அது மாதிரியானவங்களை மற்றவங்க சொல்கிற சில வார்த்தைகளை சொல்லி இன்னொரு மிஸ் அவங்கள திட்டாங்க. ஏதோ சொல்லிட்டாங்க அவங்கள, நீ வந்து பொம்மை மாதிரி வந்துட்டு போகிற ஸ்கூலுக்கு, உன்னை பார்த்து பிள்ளைகள்லாம் கெட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு கோவம் வந்து சொன்னேன், நான் ஒன்றும் டீச்சர் ஆகணுங்கிறதுல எனக்கு தலையெழுத்து கிடையாது, நான் சரோஜாதேவி மாதிரி ஆக வேண்டியது. நான் மட்டும் கலராக இருந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருந்தேன்னா சரோஜாதேவிலாம் என்கிட்ட பிச்சை வாங்கணும், நான் சரோஜாதேவி ஆக வேண்டியது, என்னை கொண்டு வந்து டீச்சர் ஆக்கின்னு என் அப்பாவை சொல்லணும். அப்போது அவங்க மனதளவில் அவங்க சரோஜாதேவியாகவே வாழ்ந்துருக்குறாங்க. அப்புறம்தான் இப்போ யோசித்து பார்த்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தா அவர்களினுடைய நடை, உடை, அவர்களுடைய பாவனை, அவங்க பேசுறது, அவங்க எங்களை கூப்பிடுற விதம், எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஒரு சரோஜாதேவியாகவே தன்னை மாற்றிக்கொண்ட ஒருத்தங்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த இடம் இருக்குல்ல, தான் வந்து ஒரு சரோஜாதேவியினுடைய ரசிகை அப்படிங்கிறத நாங்களும் ஒரு 10 அந்த ஸ்கூலில் ஒரு 5-6 வருஷம் படிச்சிருப்போம், எங்கேயுமே அவங்க வெளிக்காட்டினது இல்லை. அப்போ எது அது அவங்கள வந்து தடுத்திருக்கோம் அப்படின்னா, இதை நம்ம சொன்னால் எல்லாரும் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த தாழ்வுணர்ச்சி இருக்குல்ல, அது வந்து அவங்கள ரொம்ப காயப்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க எங்கேயுமே சொல்லலை. இன்றைக்கு நடிக்க வருபவர்களுக்கு தெரியும். நான் எப்போவுமே நினைப்பேன், நிறைய இடத்துல வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு போவாங்க, நடிப்பதற்கு வாய்ப்பு கேட்பாங்க, சளைக்காமல் கேட்பாங்க. இந்த படத்தில் ஒரு கேரக்டர் முதல்ல இருந்து வரும், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க இப்படி தான் நம்மள்கிட்ட வாங்குவாங்க, கடைசியில் கூட்டத்தெலாம் நிப்பாட்டுவாங்க, இது பழகிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிற ஒரு கதாபாத்திரம் வரும். கடைசியில் அதுலேயும் ஒரு சந்தோஷம் என்னென்னா, அந்த பெரிய பேனரில் அவருடைய முகம் முதல்ல இருக்கும், இந்த படத்தினுடைய ஹீரோவினுடைய முகம் சைடில் இருக்கும். அவர் சைடில் நிற்பார், இவர் முன்னாடி நிற்கிறார் அப்படிங்கிறது பிளான் பண்ணாமல் அது எழுதவே முடியாது, அது எடுக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அது. அப்போ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் கொடுக்குறவங்க அவங்களெல்லாம் நினைப்பேன், எப்படி உங்களுக்கு இவ்வளவு சளைக்காமல் இதை செய்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு இத்தனை கம்பெனி ஏறிறீங்கன்னா இத்தனை பேரை போய் பார்த்தாலும் கூட நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாத சூழலில் இத்தனை பேரை போய் பார்க்குறாங்களே, அவங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை, அவங்களுக்கு இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்ம வாழ்க்கை மேலே வச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் நான் நிறைய முறை நினச்சது உண்டு. இப்படி தான் வந்து அவங்க தொடர்ந்து ஒரு நடிக்கிறவங்க பட்ட அவமானம் மாதிரி, நடிப்பு வாய்ப்பு தேடுறவங்க முக்கியமாக அவர்கள் பட்ட அவமானம் மாதிரி, அந்த பாடி ஷேமிங் மாதிரி, அவங்களுக்கு நம்ம சொல்கிற அந்த சில சொற்கள் மாதிரி, அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி, அவங்க காயப்பட்ட மாதிரி இந்த உலகத்தில் வேறு ஜீவன்கள் பட்டிருக்குமான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு அதையும் மீறி அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறது அந்த நடிப்பு மேலே இருக்கிற அந்த பேஷன் தானே. அப்போ அதையும் ஒரு கேரக்டராக மாற்றி இந்த கதையோட 2 பேர், அவங்க அப்பாவும் அப்படி இருக்கிறாரு, அவர் அந்த இதை கொளுத்தி விட்டு அந்த நெருப்போட பேசுகிறார்ல, அதெல்லாம் ரொம்ப என்ன ஒரு இடம் அது. நெருப்போட பேசிகிட்டு இருப்பார், அவர் எரிச்ச உடனே ஐயோ இதை போய் எரிச்சிட்டாலே அப்படின்னு அதோட அவர் உரையாடுகிற அந்த இடம், அதை இவங்க பார்க்கறது அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த படத்தினுடைய மொத்த கதையும் பார்த்தா ஒன்லைனில் கூட சொல்லிடலாம். ஒரு ஒன்லைனில் அடக்கிய ஒரு கதையை இந்த லேயராக வச்சுட்டு போகிறது இருக்குல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் யோசித்து பார்த்தா நம்மளுக்கு இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை அவனை மாற்றுது. இது என் கண்ட்ரோலில் இல்லாததுக்கு நான் எதுக்கு யோசிக்கணும், நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்னு அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை கிட்டத்தட்ட அதுதான் நினைக்கிறேன். மலையாளத்தில் அப்படி தான் வரும், என்னோட இயல்பு இது, என்னோட இயல்புக்கு நான் ஏன் வந்து வருத்தப்படணும்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை கடந்து வாழ்க்கை வந்து போய்கிட்டே தான் இருக்கும், அடுத்தடுத்து போய்கிட்டே தான் இருக்கும். ஆமாம் நான் பிறந்துட்டேன் இப்படி, ஆமாம் எனக்கு இப்படி நடந்துருச்சு, அதுக்காக நான்லாம் எப்படின்னா சோர்ந்து போயெல்லாம் உட்கார போகிறதில்ல, அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை யார் மூலமாக சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறத வச்சு ஒரு முழு படத்தை எடுத்ததற்காக இந்த குழுவினருக்கும் இயக்குனருக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றி தான் சொல்லணும். எல்லாம் நிறைய பேசியிருப்பாங்க, இந்த படத்தை பற்றி அதிகமும் உரையாடி இருப்பாங்க. ரொம்ப கடைசியில் வந்திருக்கேன், அதனால் எல்லோரும் பேசியிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் என்னுடைய உரையை முடித்துக்கிறேன். தேங்க்ஸ்.